for you. I'm for you. We are for you. Hi and hello my purple wings and welcome to the MIFF. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are right. இன்னைக்கு 2 ஹாப்பி நியூஸ் இருக்குது. ஐ திங்க் நீங்கள் எல்லோரும் தம்ப்நெயிலே பார்த்துருந்துருப்பீங்க. ஒன்று வந்து இட்ஸ் மை பர்த்டே. ஐ எம் ஸ்டெப்பிங் இன் டு மை 23. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் ஐ விஷ் டு மை செல்ஃப் டு பி ஸ்ட்ராங் இன் திஸ் வேர்ல்ட். அண்ட் இன்னொன்று வந்து அவர் சேனல் ரீச்ட் 2K + சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இட் வாஸ் டபுள் ஹாப்பி ஃபார் மீ. ஸோ இந்த 2 ஹாப்பினஸையுமே செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய பர்த்டே ஸ்பெஷலுக்கு ஒரு ஒன் ஷாட், அப்புறம் 2K ஸ்பெஷலுக்கு ஒரு ஒன் ஷாட் போடலான்னு தான் இருந்தேன். பட் நமக்கு இருக்கிற டைமுக்கு அவ்வளோ பெரிய ஆசைலாம் படக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ தட் எதுக்காக நம்ம 2K ஸ்பெஷல் அண்ட் பர்த்டே ஒன் ஷாட் ரெண்டுமே ஒரே வீடியோவும் போடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒன் ஷாட்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்லலாம் நம்மளோட செல்லக்குட்டி பன்னியை தான் ஹீரோவை போட்டு நமக்கு பழக்கும். இந்த ஒன் ஷாட்டில் மட்டும் எதுக்கு நம்ம விட்டு வைப்பானே? ஸோ தூக்குடா செல்லத்தை. சக்கரை என் சக்கரை தண்ணி நம்மள எதுக்கு கூப்பிடுறேன்? என் சமத்த குட்டி. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னோட 1K ஸ்பெஷல்லையுமே நான் JKவை தான் என்ன விலைக்கு போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கு நிறையவே ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ தட் இந்த 2K ஸ்பெஷல்லையுமே நான் JKவே ஹீரோவை போட்டுட்டேன். அண்ட் நார்மலாகவே நான் JK வச்சுட்டு ஒரு ஸ்டோரி பண்ணேன் அப்படின்னாலே அந்த ஸ்டோரிக்கே ஒரு சோல் கிடச்ச மாதிரி எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரியில் நான் JKவை மாஃபியாவாக வேற போட்டிருக்கேன். ஸோ சொல்லவே தேவையில்லை, நிறைய சம்பவங்கள் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரியோட டைட்டில் ஆர் யூ லாஸ்ட் பேபிகா? அண்ட் ஐ எம் டேம் ஷோர் இது கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்கும். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு யூஸ் த ஹெட்ஃபோன்ஸ். இன்ட்ரோலாம் தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படியே தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. ஓகே, வாங்க உங்களெல்லாம் ஸ்ட்ரைட்டாக FF வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஒரு பார்ட்டி ஹால் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டி ஹால் ஃபுல்லாகவே செம்ம கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இட் ஆல்மோஸ்ட் லுக் லைக் அ மேன்ஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்துட்டு பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், அந்த மாதிரி பெரிய தலைகள் எல்லாருமே அந்த பார்ட்டி ஹால்குள்ளே தான் இருக்காங்க. அந்த பார்ட்டியே ஆக்சுவலாக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி போல் இருக்குது. ஸோ தட் அவர் இந்த மாதிரி பெரிய தலைகள் எல்லாரையுமே வந்துட்டு இன்வைட் பண்ணி இருந்திருப்பார். நீங்களுமே இப்போ அந்த பார்ட்டி ஹால்குள்ளே தான் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு 8 வயசு. அதாவது நான் சொல்கிற இந்த சீனில் உங்களுக்கு 8 வயசு. உங்கள் அப்பா வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டர், உங்கள் அம்மா கூட ஒரு பெரிய டைரக்டர். ஸோ அவங்களோட குழந்தையான உங்களை 5 வயசுலேயே ஆக்டிங் ஃபீல்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுருந்துருப்பாங்க. ஸோ நவ் யூ ஆர் அன் சைல்டு ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 படம் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த 3 படமே செம்ம ஹிட்டு. லிட்ரலி உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க. இப்போ வந்து இந்த பார்ட்டியில் உங்கள் அப்பா வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச ஆக்டர், ஆக்ட்ரஸ், பிஸ்னஸ் மேன் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே உங்களை இன்ட்ரோ கொடுத்து பேச வச்சிட்ருக்காரு. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. 8 வயசு அப்படின்னா நம்ம என்ன ஒரு 4th 5th படிச்சுட்ருப்போமா? அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கீங்க, பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருப்பீங்க. இப்போது நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சில்வர் கலரில் ஒரு ஃப்ராக் மீன்ஸ் ரொம்ப சின்ன பசங்க போட்டுக்கிற மாதிரி இல்லை, ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஃப்ராக் போட்டிருக்கீங்க. கையில் குட்டியாக ஒரு பவுச் வச்சுருக்கீங்க. ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் காட்டுற எல்லார்கிட்டையுமே நீங்கள் ரொம்ப நல்லா மெச்சூர்டாக பேசுகிறீங்க. ஸோ இந்த மாதிரியே இருந்துகிட்ருக்கவே ஜங்குக்காவுமே அந்த பார்ட்டியில் தான் இருக்கார். ஜங்குக்கு இப்போ 13 ஏஜ் ஆகுது. உங்களுக்கும் ஜங்குக்கும் ஒரு 5 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்குது. அவருமே இப்போ சின்ன பையன் தானே. ஸோ தட் வந்துட்டு பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மல்ஸாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு 35 இயர்ஸ் ஓல்டு பிஸ்னஸ் மேன் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பார், அதுவே ஒரு 13 வயசு பையன் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கார். ரொம்ப ஸ்மார்ட்டாக க்யூட்டாக இருக்கார். ஆக்சுவலாக ஜங்குக்கோட அப்பா வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஜியான் குரூப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலே வேர்ல்டு வைட் ரொம்ப ஃபேமஸான ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்டோட CEO தான் ஜங்குக்கோட அப்பா. ஸோ அவரோட ஃபேமிலியுமே இந்த பிஸ்னஸ் மேன் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்திருப்பார் போல். ஸோ ஜங்குக்கோட அப்பாவுமே அங்கே இருக்கார். இப்போது ஜங்குக்கோட அப்பா, அம்மா, ஜங்குக் அண்ட் ஜங்குக் வந்துட்டு ஒரு அண்ணா இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு நின்று பேசிக்கிட்டு ஜூஸ் வந்துட்டு அப்படியே குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ உங்கள் அப்பா வந்துட்டு ஜங்குக்கோட அப்பா கிட்ட வந்துட்டு உங்களை இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் அழைச்சிட்டு வந்துட்டு இருந்திருப்பார். ஜங்குக் அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டே இப்படி கேஷுவலாக இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்துருந்துருப்பார். பார்த்தா தூரத்துலேருந்து நீங்கள் குட்டி தேவதையா அவ்வளோ ப்ரிட்டியாக அழகாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக் லிட்ரலி அப்படியே உங்ககிட்ட ஃபாலன் ஆகி இருந்திருப்பார். உங்கள் கண் வந்து அவ்வளோ அட்ராக்டிவ்.
நீங்கள் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அழகாக நடந்து வந்துட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஜங்குக் இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை பார்த்துருக்காரு அப்படின்னா நிச்சயமாக இல்லை தான். அந்தளவுக்கு உங்கள் கிட்ட அட்ராக்ட் ஆகி உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு வழியாக அவங்க கிட்டேயுமே வந்திருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் அப்பா தான் ஜங்குக்கோட அப்பா கிட்ட ஹாய் ஜியான், திஸ் இஸ் மை டாட்டர் அப்படின்னு சொல்லி உங்களை இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஜங்குக்கோட அப்பாவுமே உங்களுக்கு ஷேக் ஹேண்ட்லாம் கொடுத்து ஹாய் டியர், ஹவ் ஆர் யூ, உன்னோட மூவிஸில் நான் பார்த்துருக்கேன், நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களை விஷ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் ஜங்குக்கோட அப்பா கிட்ட விஷ் பண்ணி தேங்க்யூ சொல்லி ரொம்ப ஹம்பிளாக மெச்சூர்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக் லிட்ரலி உங்களை அட்மையர் பண்ணி இங்கே நின்று சைட் அடிச்சிட்ருக்காரு. ஸோ ஜங்குக்கோட அப்பாவுமே அவரோட பசங்களை வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட இன்ட்ரோ கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ அவரும் வந்துட்டு பேசிகிட்ருக்காரு. ஆஃப்டர் தட் நீங்கள் பேசிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த இடத்துக்கும் கொஞ்சம் தள்ளி நின்று ஜூஸ் குடிக்கிற மாதிரி உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பார். இந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல வந்து நின்று ஜூஸ் குடிக்கிற சாக்கில் உங்களை அப்படியே பார்த்து சைட் அடிச்சுட்டே இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணி மெச்சூர்டாக எல்லா செலிப்ரிட்டிஸ்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்கீங்க. லிட்டரலி ஜங்குக்கு வந்துட்டு அப்படி ஃபாலன் ஆகி இருந்திருப்பார். நீங்கள் ஒவ்வொரு தடவை ஸ்மைல் பண்ணும்போதும் அவரையே அறியாமல் அவரோட மவுத்தில் இருந்துமே லைட்டாக ஸ்மைல் வந்திருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் டேடுக்கிட்ட தான் டேடி ஐம் ஸோ டயர்ட் அண்ட் ஐம் ஸோ ஹங்க்ரி. ஓகே டியர், யூ கோ அண்ட் டேக் யூர் டின்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நிறைய டைனிங்ஸ் இருக்கும், ரவுண்ட் டேபிள்ஸ் நிறைய இருந்திருக்கும். அதில் ஒரு டேபிளில் வந்து உட்காந்து உங்களுக்கு தேவையான ஃபுட்டை வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஜங்குக்குமே உங்கள் டேபிளில் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்டு அவருக்கு தேவையானதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பார். அப்போ ஜங்குக்கு தான் உங்ககிட்ட ஹாய் வயான், நீங்கள் ஜியான் ஜங்குக் ஹை சி ஜியான் குரூப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சிஓவோட சன் தானே? ஆக்சுவலாக நான் உன்னை இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன, இதுக்கு முன்னாடி மூவிஸில் கூட பார்த்தது கிடையாதா? இல்லை, எனக்கு மூவிஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் மியூசிக்ஸ் தான் கேட்பேன். ஓ, அப்போது ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? என் அண்ணனும் நானும் ஒரு மியூசிக் பேண்ட் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். வாவ், இட்ஸ் அ கிரேட் ஐடியா. ரியலி? எனக்கும் என் அண்ணனுக்கும் மியூசிக்கில் நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ தட் ஃப்யூச்சரில் நாங்கள் மேபி ஒரு மியூசிக் பேண்ட் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிற ஃபஸ்ட்டு சாங்கை நான் கேட்கணும். அண்ட் நான் இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் வயான். யூ ஆர் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல். நீங்கள் அப்படியே சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு சங்குக்காவே அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை என்னோடய லைஃப்பில் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே லைட்டாக ப்ளஷி ஆகி இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. ரியலி உன்னை பார்த்ததுக்கப்புறம் ஏன்டா மூவிஸ்லாம் பார்க்காம விட்டோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் வயான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் ஆக்சுவலாக உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்காரு. சீரியஸ்லி வயான், நான் இது வரைக்கும் எவ்வளோ பொண்ணுங்களெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் உன் அளவுக்கு யாரும் அழகாக இல்லை. ஆர் யூ ஃப்ளர்ட்டிங் வித் மீ? நோ, ஐம் ஜஸ்ட் அட்மைரிங் யூ. ஃபாலன் ஆகிட்டியா? யா. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. பார்த்த உடனே ஃபாலன் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் டேபிளில் வந்துட்டு அந்த ஃபோர்க்கை வச்சுருந்துருப்பார். அந்த ஃபோர்க்கோட எட்ஜை வந்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி செட்யூசிங் லுக்லேயே அவர் உங்களை பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஹேரை வந்துட்டு உங்கள் காதுக்கு பின்னாடி சொருக்கிட்டு இந்த பக்கம் அப்படியே திரும்பி இருந்திருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே குனிஞ்சு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிட்டீங்க. அவர் அந்த சைடும் திரும்பி பார்க்குறாரு. ஜியான், ஜஸ்ட் ஸ்டாப் இட். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருக்க தான் செய்யும். இவ்வளோ அழகையும் நீ மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தீன்னா என்னை மாதிரி பசங்களாம் பார்க்க தானே செய்வாங்க. போதும், என்னை பார்வையாலே சாப்பிட்றத விட்டுட்டு உங்களோட ஃபுட்டை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸை நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஐ லவ் யூ வயான். வாட்? ஐ லவ் யூ. உங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறேன்னு தெரியல.
பார்த்து ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளே இவன் என்னடா லவ் யூலாம் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆர் யூ மேட்? யா, ஐ எம் கெட்டிங் மேட் பிகாஸ் ஆஃப் யூ. ஜியான், ஆர் யூ சீரியஸ்? நம்ம மீட் பண்ணி 10 மினிட்ஸ் தான் ஆகுது, அதுக்குள்ளே நீங்கள் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட், நான் இன்னும் ஆக்ட்ரஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேனா? யாரும் முந்திக்கக்கூடாதுல்ல, அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டே ரிசர்வ் பண்ணிட்டேன். அவர் இப்போ வரைக்கும் அந்த ஃபோர்க்கை டேபிளில் வச்சுட்டு அந்த எட்ஜை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட்யூசிங்காக உங்களை பார்த்துட்டே தான் பேசிகிட்டு இருக்காரு. உங்களோட ரிசர்வேஷன் ரொம்ப நல்லா இருக்குது ஜங்குக், ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட் இருக்கக்கூடாது. இதுவே லேட் தான், உன்னை பார்த்தா அடுத்த செகண்டே நான் சொல்லி இருந்திருக்கணும். Are you kidding? இப்போ உனக்கு இது கிட்டிங்காக இருக்கலாம், ஆனால் நம்ம அப்பா அம்மா வயசு நமக்கு வரும்போது இது கண்டிப்பாக உனக்கு கிட்டிங்காக இருக்காது. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க, அவர் உங்களை செடியூசிங்காக பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். நான் என்னோடய ஃபுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் என்னோடய டேட் கிட்டே போகிறேன். பை த வே, நைஸ் டு மீட் யூ ஜியான், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டேபிள்லேருந்து அப்படியே ஏஞ்சி போயிருந்திருப்பீங்க. எனிவேஸ் வயான், நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. என்னை மறந்துடாத, நான் இதுக்கப்புறம் உன்னோட எல்லா மூவிஸுமே பார்க்க போகிறேன், உன்னை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண போகிறேன், உன்னை கூட சீக்கிரமே என்கிட்ட ஃபாலோ ஆக வைப்பேன். பார்க்கலாம், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போகிறீங்க. ஜங்குக் அப்படியே போகிறவங்களே பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணி இருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் அந்த பார்ட்டி வந்துட்டு அப்படியே கம்ப்ளீட் ஆகி இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா கூட அந்த காரில் வந்துட்டு ஏறி இருந்திருப்பீங்க. அந்த கார் டோரை சாத்தும் போது ஜங்குக் தூரத்தில் அங்கே நின்றுட்டு இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே திரும்பி அவரை பார்த்து அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு போகிறீங்க. ஆக்சுவலாக அவரோட ஃப்ளர்ட்டிங் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருந்திருக்கும். இது வரைக்கும் எந்த பையனுமே உங்களை இந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டான். ஸோ தட் ஜங்குக் உங்களை வந்துட்டு லிட்ரலி அட்ராக்ட் பண்ணி இருந்திருப்பார். ஸோ தட் நீங்கள் அப்படியே ஜங்குக்காவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிருந்திருப்பீங்க. அதுதான் ஜங்குக்கா உங்களை நேரில் பார்த்த கடைசி நாள். அதுக்கப்புறம் நீங்கள் மீட் பண்ணியே இருந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் ஆக்டிங் லைனில் வந்துட்டு பிஸியாக இருந்திருப்பீங்க. ஜங்குக் சொன்ன மாதிரியே உங்களோட மூவிஸ்லாம் பார்த்துருந்துருப்பார், ஆட்ஸ்லாம் பார்த்துருப்பாரு. பட் மீட் பண்ணிக்கல நீங்கள் 2 பேருமே. இப்படியே நாட்கள் போகுது, நீங்கள் 2 பேருமே வளர்றீங்க. ஜங்குக் சொன்ன மாதிரியே அவங்க அண்ணா கூட சேர்ந்து ஒரு மியூசிக் பேண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அஃப்கோர்ஸ் அந்த மியூசிக் பேண்ட் ரொம்ப நல்லா ரீச் ஆகிட்டுருக்கு. ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட்டு சாங்கே பயங்கர ஹிட், வேறு லெவலில் ரீச் ஆகி இருந்திருக்கும். நிறைய மியூசிக் ஆர்டிஸ்ட்டுக்கு இவங்களோட பேண்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்கும். ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வளர்ந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆல்பம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. எல்லாருக்குமே இவங்களோட மியூசிக் சென்ஸ் வந்துட்டு நல்லா பிடிச்சிருந்துருக்கும். பிகாஸ் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய மூவி டேரக்டர்ஸ் கூட இம்ப்ரெஸ் ஆகி இருந்திருப்பாங்க. ஜங்குக் அண்ட் அவங்க அண்ணாவை வந்துட்டு எங்களோட மூவிஸில் வந்து கம்போஸ் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் கூட ரீச் ஆகிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க நிறைய மூவிஸ்லேயுமே சாங் வந்துட்டு பாடி இருந்திருப்பாங்க. பட் இது வரைக்கும் நீங்கள் ஆக்ட் பண்ண எந்த மூவிலையும் ஜங்குக்கா வந்து பாடவே இல்லை. ஸோ இந்த லைனில் ஜங்குக்கா பிஸியாக இருக்கிறதுனால உங்களை வந்துட்டு அவர் அவ்வளோவா கண்டுக்கலை. பட் உங்களோட மூவிஸ் பார்ப்பார், அப்பப்போ ஆட் ஷூட்ஸ்லாம் வரும்போது பார்ப்பார். உங்களை அவர் மறக்கவே இல்லை. பட் நீங்கள் தான் காலப்போக்கில் இப்படி ஒரு பர்சனை பார்த்தோம், அவன் நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணான் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நீங்கள் டோட்டலாக மறந்து போயிருந்திருப்பீங்க. பட் ஜங்குக்கா உங்களை மறக்கவே இல்லை. அவர் கண்டினியூஸாக உங்களை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பார். அவர் எவ்வளவோ வாட்டி உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணியிருந்திருப்பார். பட் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் அவ்வளோவா ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க. இருந்தாலுமே உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு அட்மின் வச்சுருப்பீங்க, அவங்க தான் அதை டேக் ஓவர் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஆக்டிங் ஃபீல்டில் பயங்கர பிஸியாக இருக்கீங்க. பெரிய ஆக்ட்ரஸாக வளர்ந்து நிற்கிறீங்க. எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்திருக்கும். நீங்கள் உங்கள் ஆக்டிங் ஃபீல்டில் நிறைய அச்சீவ் பண்ணுறீங்க. ஜங்குக்கா அவரோட மியூசிக் பேண்ட் ஃபீல்டில் நிறைய அச்சீவ் பண்ணுறாரு. எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அன்டில் அந்த ஒரு இன்சிடெண்ட்க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஜங்குக்காவோட மியூசிக் பேண்ட் வந்துட்டு வேறு லெவலில் ரீச் ஆகி இருந்திருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அவருக்கு ஆப்போசிட் டீமில் இருக்கிற மியூசிக் பேண்ட் இவங்க அளவுக்கு ரீச் ஆகலை போல். ஸோ இவங்களோட இந்த ரீச்சை பார்த்து பொறாமப்பட்டு அந்த மியூசிக் பேண்டோட ஓனர் வந்து என்ன பண்ணி இருந்திருப்பார் அப்படின்னா, ஜங்குக்கோட அண்ணா 25 ஏஜாக இருக்கும்போது ஜங்குக்கு 18 வயசு. அப்போ ஜங்குக்கோட அண்ணாவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி பண்ணி விட்டுருந்துருப்பாரு. ஸோ தட் ஜங்குக்கோட அண்ணா வந்துட்டு இப்போது
நடக்க முடியாது, பேச முடியாது, வீலிங் சேர்லேயே உட்காந்துட்டு அந்த மாதிரி ஒரு ரொம்ப மோசமான ஸ்டேஜுக்கு வந்து போயிருந்திருப்பாரு. ஸோ தட் அவரால் அந்த மியூசிக்கை வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு நிலமை வந்துட்டு மோசமாக போயிருந்திருக்கும். இதால் ஜங்குக் மனதளவில் ரொம்ப உடஞ்சி போயிருந்திருப்பாரு. அவங்க அண்ணாக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து அவரோட அந்த மியூசிக் பேண்டை கண்டினியூ பண்ணாமல் போயிருந்திருக்கும். பட் ஜங்குக் சோலோ சிங்கராக தான் இருந்திருப்பார். பட் அவங்க அண்ணா இல்லாமல் தனியாக பாடுறது அப்படின்றது ஜங்குக்கு ரொம்ப டிஸ்டர்பன்சஸாக இருக்குது. அவரால் அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல. ஸோ தட் அவர் அந்த சிங்கிங் லைனையே டோட்டலாக வந்துட்டு வித்ட்ரா பண்ணிடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் போயிருந்திருப்பார். அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு நல்லா தெரியுது, அவங்க அண்ணனுக்கு நடந்தது வந்துட்டு சாதாரண ஆக்சிடெண்ட் மாதிரி தெரியல. இது கண்டிப்பாக பிளான்ட், யாரோ வேணுக்குன்னே பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஜங்குக்கு நல்லாவே தெரியுது. ஸோ தட் அவர் இதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இறங்கி யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு வழியாக அவருக்கு விஷயமும் தெரிய வருது, அவரோட ஆப்போசிட் மியூசிக் பேண்டில் இருக்கிற ஓனர் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ தட் ஜங்குக்கு ரொம்ப கோவம் வந்திருந்திருக்கும். அதுலேருந்து ஜங்குக் ஒரு டீமான் மாதிரி ஆகியிருந்திருப்பார். அதுலேருந்து தான் ஜங்குக் ஒரு மாஃபியாவாகவே ஆகியிருந்திருப்பார். ஜங்குக்கோட இந்த மாஃபியா பிஸ்னஸை பற்றி அவரோட அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். சோஷியல் மீடியாவை பொறுத்தளவு எல்லாருக்கும் ஜங்குக் வந்துட்டு ஜியான் ஜங்குக்காக இருந்திருப்பார். பட் இந்த மாஃபியா பிஸ்னஸை பொறுத்தளவு ஜங்குக்கோட நேம் ஜேகே. ஸோ ஜேகேனால் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு மாஃபியா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாஃபியா பிஸ்னஸ்லேயே ஒரு கிங் மாதிரி வளர்ந்து நிற்கிறாரு. இப்போது ஜங்குக்கு 30 வயசு ஆகுது. உங்களுக்கு இப்போ 25 ஏஜ். நீங்கள் ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக ஆகி நிற்கிறீங்க இப்போது. அடுத்தடுத்து மூவிஸ், ஆட் ஷூட்ஸ், வெப் சீரிஸ்னு சொல்லி ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. அண்ட் இப்போ வரைக்குமே ஜங்குக்கா உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். உங்களோட எல்லா வீடியோஸுமே பார்ப்பார். உங்களை அப்படியே அட்மையர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். பட் ஜங்குக்கோட அண்ணாக்கு இப்படி ஆனதுலேருந்தே ஜங்குக்கு இந்த லவ், ரிலேஷன்ஷிப் இது எதுலேயுமே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருந்திருக்கும். பட் அவர் உங்களை எட்ட இருந்தே ரசிச்சுக்கிட்டு இருந்திருப்பார். இப்போ ஒரு ஃபைன் டே ஜங்குக்கோட அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கான இன்விடேஷன் வந்திருந்திருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் போல், ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ தட் ஜங்குக்கையும் சேர்த்து அழைச்சிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக் கிட்ட வந்துட்டு அதை பற்றி கேட்டுட்டு இருந்திருப்பார். பட் ஜங்குக் என்ன சொல்கிறாருன்னா, டேட் ப்ளீஸ், நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக தான் நான் நம்ம பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் என்னை எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு டேட். நான் ஒரு மாஃபியா. ஐ நோ ஜங்குக், யூ ஆர் அ மாஃபியா. நீ மாஃபியா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கு அப்பா ஏதோ தடை சொன்னனா? இல்லை, நீ தான் ஜேகேன்றது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஜங்குக். நான் தெரியவும் விட மாட்டேன். ஆனால் இந்த பிஸ்னஸ், இதை அப்படியே விட சொல்கிறியா ஜங்குக்? இந்த பிஸ்னஸ் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம யாருமே இல்லை ஜங்குக். எனக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸை யாரை பார்த்துப்பா சொல்லு? எனக்கு இருக்கிற ஒரே பையன் நீ தானே ஜங்குக். இதை பார்த்துக்கிட்டாகணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை சுச்சுவேஷன் ஜங்குக். எனக்கும் வயசாகிட்டே போகுது. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈவெண்ட். வேர்ல்டு டாப் மோஸ்ட் கம்பெனி கூட இந்த ஈவெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணலை. நம்ம ரிஜெக்ட் பண்ணால் அது நம்ம பேரையே கெடுக்கிறதுக்கு சமம். ஸோ ப்ளீஸ் என் கூட வா ஜங்குக். ஓகே டேட், வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் டேவே அவங்க 2 பேருமே அந்த ஈவெண்ட்டுக்கு கிளம்பி போயிருந்திருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபேஷன் கான்சர்ட் போல் இருக்குது. நிறைய ஃபேஷன் ஐகான்ஸ்லாம் அங்கே வந்து ரேம்ப் வாக் பண்ணுவாங்க போல். ஸோ ஜங்குக்கு அவங்க அப்பா எல்லோரும் உட்காந்து அந்த ரேம்ப் வாக்ஸ் வந்துட்டு பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அப்போது அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ், கேமராமேன் அவங்க எல்லாரோட பார்வையுமே ஒருத்தவங்க பக்கம் திரும்புது. ஹே லுக், வாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேமராஸ் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் ஓடுறாங்க. பார்த்தா அங்கே நீங்கள் தான் வந்துட்டுருக்கீங்க. ரொம்ப ராயலாக, கார்ஜியஸாக, ஹாட்டாக இருக்கீங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஃப்ராக் போட்டிருக்கீங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க. ஸோ கேமராமேன் எல்லாருக்குமே நீங்கள் நின்று அழகாக ஸ்மைல் பண்ணி ஹாய் சொல்லி அப்படியே போஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஜங்குக்கா அப்படியே பார்க்குறாரு. கிட்டத்தட்ட உங்களை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஜங்குக்கா இப்போ தான் நேரில் பார்க்குறாரு. ஸோ அவர் அப்படியே கண்ணெல்லாம் அவருக்கு அப்படி விரியுது. அட்ராக்ட் பண்ணி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹாட். என்னாச்சு ஜங்குக்? நத்திங் டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு வழியாக எல்லாருக்குமே விஷலாம் பண்ணிவிட்டு உள்ளே வந்து உட்காந்துருந்துருப்பீங்க. ஜங்குக்கா அவங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஒரு வழியாக அந்த ஃபேஷன் வாக்லாம் முடிஞ்சிருந்துருக்கும். ஆஃப்டர் தட் எல்லாருமே நின்று ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ நீங்களுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கா ட்ரிங்க் பண்ணிவிட்டு உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. உங்கள் மேலேருந்து அவர் பார்வையை எடுக்கவே இல்லை. அண்ட் உங்களுக்கு பக்கத்தில் உங்களோட கோ ஆக்டர் ஒருத்தர் நின்று உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக சிரித்து பேசிக்கிட்டே இருந்திருப்பார். இதை ஜங்குக்கா பார்க்குறாரு.
அவருக்கு அப்படியே அவரே அறியாமல் செம்ம கோவம் வந்திருந்திருக்கும். அவர் அப்படி பக்கத்தில் அவரோட பிஏ இருந்திருப்பார். டேவிட். எஸ் சார். ஹூ இஸ் ஹீ? யார் சார்? ஒயன்மேம் பக்கத்தில் இருக்காங்களே அவங்களா? ம். ஹீஸ் ஆரவ் சார். ஹீ இஸ் ஆல்சோ அன் ஆக்டர். ஆக்டர்? ஆனால் நான் அவனை எந்த மூவிஸ்லேயும் பார்த்தது கிடையாது. நோ சார், அவர் மூவிஸில் நடிக்கிறது இல்லை. ஆட் ஷூட் பண்ணுவார், அப்படி இல்லைன்னா வெப் சீரிஸ் பண்ணுவார் சார், அவ்வளோதான். ஓ, எதனால் அவன் ஒயன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கான்? சார், மேபி ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஒரு ஆடில் கூட ஒன்றா நடிச்சிருக்காங்கல்ல, நானும் பார்த்துருக்கேன். ஆனால் ஒயன் யாருக்கிட்டேயும் இந்த அளவுக்கு க்ளோஸாக பேசி நான் பார்த்தது கிடையாது. எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் சார். கலெக்ட் பண்ண 2 பேருக்குள்ளே என்னன்ற டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து சொல்லு. ஷோர் சார், இன்னும் 1 ஹவரில் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். ம். அப்படின்னு சொல்லி ஜங்குக்கா வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. ஜங்குக்கா கையில் ஒரு ஃபோர்க் இருக்குது. அந்த ஃபோர்க்கோட எட்ஜை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கோவமாக உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் ரொம்ப ஸ்மைல் பண்ணி சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது அந்த பிஏ தான் ஜங்குக்கா கிட்டே வந்துட்டு, சார், எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணியாச்சு சார். 2 பேரும் டேட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. வாட்? எஸ் சார். எதனாலும் தெரியல, ஆனால் 2 பேருமே இப்போ ரீசெண்டாக ஒரு வெப் சீரிஸில் சைன் பண்ணியிருக்காங்க சார். 2 பேரும் ஒன்றா தான் நடிக்க போகிறாங்க. ஓ, ஆர் யூ இன் ரிலேஷன்ஷிப் ஒயான்? ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் ஒயான். ஐ நோ நான் உன்னை விட்டு தள்ளி தான் இருக்கேன். ஆனால் நீ எனக்கு மட்டும்தான் ஒயான். உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோர்க்கோட எட்ஜை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கோவமாக உங்களை பார்த்துக்கிட்டே சொல்லிகிட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் அந்த ஈவெண்ட்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் போயிருந்திருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். ஸோ தட் நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு தாகமாக இருந்திருக்கும். ஜக்கில் கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும். அதை எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு அன்றைக்கி நைட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ரூம் மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருக்குது. அப்படின்ற மாதிரி அந்த கண்ணை சுருக்கிட்டு நீங்கள் இன்னொரு டைம் அந்த ரூமை சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் உங்கள் வீட்லேயே இல்லை. அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் நீங்கள் பயந்துட்டு எந்திரிச்சு உட்காந்து சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கீங்க. வேறு யாரோ ஒருத்தவங்களோட இடத்துல வந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இருந்து ஆர் யூ லாஸ்ட் பேபி கால் அப்படின்ற மாதிரியான ஒரு சவுண்டு கேட்குது. நீங்கள் அப்படியே அந்த சைடு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பர்சன் லைட்டரை ஆன் பண்ணி ஸ்மோக்கை பற்ற வச்சு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. ஹூ ஆர் யூ? நான் எப்படி இங்கே வந்தேன்? யார் நீ? அப்படின்ற மாதிரி அந்த ஸ்மோக்கை அப்படியே ப்ளோ பண்ணிவிட்டு, பேனிக் ஆகாத செல்லம், கூல் டவுன். நீ இப்போ உன்னோட வீட்டில் இல்லை, உண்மைதான். என்னை கிட்னாப் பண்ணியிருக்கியா? ஆர் யூ கிட்டிங்? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ்னு தெரியுமா உனக்கு? எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னைய நீ கிட்னாப் பண்ணுவ? காம் டவுன் பேபி. ஒரு அழகிக்கு இவ்வளோ கோவம் ஆகாது செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பெட்லேருந்து குடுக்குடுன்னு ஏந்திரிச்சு அந்த ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க. பட் உங்களால் ஓப்பன் பண்ண முடியல. நீங்கள் அப்படியே ஜன்னலுக்கு போய்ட்டு அந்த ஸ்க்ரீனெல்லாம் தட்டி விட்டுட்டு அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க. அதையுமே உங்களால் ஓப்பன் பண்ண முடியல. நோ வே, எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே இல்லை செல்லம். ஹே, ஹூ ஆர் யூ? என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? நைட்டு நான் என்னோடய ரூமில் தான் படுத்து தூங்கினேன். முழிச்சு பார்த்தா இங்கே இருக்கேன். என்னை எப்படி மேன் கிட்னாப் பண்ண நீ? ஏன் நைட்டு உன்னோட பிஏ உன் கூட வந்தாரா? நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. இல்லை, என்னோட பிஏக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. பிஏ இல்லாமல் உன்னோட வீட்டில் நீ இவ்வளோ தைரியமாக வந்ததே தப்பு ஒயான். அதுவும் இல்லாமல் நைட்டு ஒரு தண்ணி குடிச்சியே, அதில் என்ன இருக்குன்னு கூடயுமா தெரியாமல் குடிச்ச? நீங்கள் அப்படியே அவரையே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. சரி, ஓகே, அதை கூட விடு. வீட்டுக்குள்ளே வந்தியே, வீட்டுக்குள்ளே யார் இருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கா, இதை கூடயுமா நோட் பண்ண மாட்டேன்? என்னதான் உன்னோட வீடாகவே இருந்தாலும்
இவ்வளோ கேர்லெஸ்ஸாலாம் இருக்கக்கூடாது வயன். ஆனால் நீ கேர்லெஸ்ஸாக இருந்தது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. ஏன்னா உன்னை ஈஸியாக கிட்னாப் பண்ண முடிஞ்சதில்ல. உனக்கு இது ஃபன்னியாக இருக்கா? நீ யார் மேலே கை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஏஞ்சி நின்று அப்படியே பேசிக்கிட்டே உங்ககிட்ட நடந்து வந்துட்டுருக்காரு. டாப் மோஸ்ட் ஆக்ட்ரஸ் வயான். நீங்கள் அப்படியே அவரே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. 20+ மூவிஸ், 15+ வெப் சீரீஸ், 50+ ஆட்ஸ் அண்ட் மோர். நீங்கள் அப்படியே யாரா இவ அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஷாக்கிங்காக அவரே பார்த்துட்ருக்கீங்க. 3 பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்ட், 5 பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட், 85 million followers in Instagram. This all achieved in the age of 25. என்னோட பிஏ கூட இது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்ல மாட்டார். சீரியஸாக கேட்குறேன், யார் நீ? என்னை பற்றி எப்படி உனக்கு இவ்வளோ தெரியும்? என்னை எப்படி இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த? அவர் அப்படியே அவரோட 2 ஹேண்டையுமே இப்படி வைடாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, ஐ ஆம் த கிங் மாஃபியா ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் கை கால்லாம் அப்படியே நடுங்குது. ஜேகே மாஃபியா, மாஃபியா ஜேகேவா? எஸ் பேபி, ஐ ஆம் யோர் கிங் ஜேகே மாஃபியா. நீங்கள் எப்படி என்னை எப்படி கிட்னாப் பண்ணீங்க? பிகாஸ் ஐ லவ் யூ வயான். யூ ஆர் மைன் அண்ட் யூ ஆர் ஆல்வேஸ் மைன். உங்களுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. இன்னும் அவர் மாஃபியா அப்படின்ற ஷாக்லேருந்தே நீங்கள் வெளியில் வரல. இப்போ அவர் லவ் யூன்னு வேறு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பேனிக்கோட உச்சக்கட்டத்தில் இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கலாம், அதனால் உங்களுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம். ஆனால் நான் ஒரு செலிப்ரிட்டி. என்னை நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது, அது தப்பு. இல்லையே வயன், நான் உங்ககிட்ட எப்பயோ ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் வயான். இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஆர் யூ மேட்? உன்னை பார்த்ததுக்கப்புறம். என்னை எப்போ பார்த்தீங்க? உன்னோட 8 வயசில். உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்காக இருக்குது. அப்படியே ஒயிட் ஐஸில் நீங்கள் ஜங்குக்காவை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது எனக்கு 13 வயசு. எனக்கு இப்போவும் எல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ நீ சில்வர் கலரில் அழகாக ஒரு ஃப்ராக் போட்டிருந்த, தேவதை மாதிரி இருந்த. உன்னை பார்த்து அடுத்த நிமிஷமே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ தான் வந்துட்டு ரியாலிட்டியே ஹிட் ஆகுது. நீங்கள் அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்திருந்திருக்கும். நீங்கள் அப்படியே ஜியான் ஜங்குக் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே பேபி கேர்ள். அப்போ நீ தான் ஜேகேவா? யா, இட்ஸ் மீ, த ஒன் அண்ட் ஒன்லி ஜேகே மாஃபியா அண்ட் த பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஜியான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பேனிக் ஆகி இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஷிவர் ஆகி வேர்க்குது. ஜங்குக் டக்குனு, வயான் காம் டவுன் பேபி, ஜஸ்ட் கூல் டவுன், என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டு அந்த கதவை அப்படியே தட்டுறீங்க. ஹெல்ப் மீ, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் கிட்டே போயிட்டு கதவெல்லாம் அப்படியே உடைக்க ட்ரை பண்ணுறீங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் மீ. ஒயான், குழந்தைத்தனமாக பிஹேவ் பண்ணாத ஒயான். நீ தான் இங்கே மாட்டிக்கிட்டேன்னு உனக்கு நல்லா தெரியுதுல்ல, அப்புறம் எப்படி எஸ்கேப் ஆக முடியும்? ஜியான், என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? என்ன இடம் இது? இட்ஸ் ஜேகேஸ் வேர்ல்டு பேபி, ஹைலி கான்ஃபிடென்ஷியல், சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்மோக் அப்படியே பற்ற வச்சு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக், விளையாடாத. நான் ஒரு ஆக்ட்ரஸ், எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது, அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நீ பாட்டுக்கு என்னை இங்கே கடத்தி கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்க. கடத்தக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் நேற்று உன்னை பார்த்ததுக்கப்புறம் என்னால் கடத்தாமல் இருக்க முடியல வயான். நேற்று அந்த ஈவெண்ட்டுக்கு நீ வந்திருந்தியா? யா, எல்லா பிஸ்னஸ் மேனும் தானே வருவாங்க, இது என்ன கேள்வி? ஆனால் இத்தனை வருஷமாக நீ எங்கே மாயமாக மறைஞ்சு போயிருந்த? உங்கள் அப்பாவை மட்டும்தான் நான் எல்லா ஈவெண்ட்லேயும் பார்த்துருக்கேன், ஆனால் உன்னை நான் பார்த்ததே கிடையாது.
நேத்தி மட்டும் எங்கேருந்து வந்த? வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனால் அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டாங்க, அதனால தான் வர வேண்டியதாக போச்சு. ஆனால் வந்தது கூட ஒரு வகையில் நல்லது தான் ஓயான். உன்னை பார்த்தேன், நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக அவரே பார்க்குறீங்க. அப்போ அதுக்காக தான் என்னை கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கியா? அவர் எதுவுமே பேசல, அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. ஜங்குக், நீ சின்ன வயசில் ஏதோ விளையாட்டுத்தனமாக அந்த மாதிரி சொன்ன. இப்போ நீ மெச்சூர்ட் ஆகிருப்பான்னு நினச்சேன், ஆனால் அப்போ நீ விளையாடல, சீரியஸாக தான் சொல்லியிருக்கேல? ஆமாம், அதே தானே நான் அன்றைக்கும் உன்கிட்ட சொன்னேன். இப்போ உனக்கு இது கிட்டிங்காக இருக்கலாம், ஆனால் நம்ம அம்மா அப்பா வயசு நமக்கு வரும்போது இது கண்டிப்பாக உனக்கு கிட்டிங்காக இருக்காதுன்னு நான் சொன்னேன்ல. இப்போ அது என்ன நம்புறியா? ஜங்குக், மரியாதையாக என்னை எங்கேருந்து போக விடு, இல்லைனா என்னடி பண்ணுவ? அவர் அப்படியே வாயில் இருக்கிற அந்த ஸ்மோக் அப்படியே ப்ளோ பண்ணிக்கிட்டே, என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி உங்கள் கிட்டேயே வந்துட்டுருப்பாரு. நீங்கள் அப்படியே பேக்வேர்டில் நடந்து போயிட்டே இருந்திருப்பீங்க. ஜங்குக், ஐ எம் இன் ரிலேஷன்ஷிப் நவ். உன்னால் என்னை எந்த ஒரு விஷயத்துக்கும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் நீங்கள் அந்த வால் கிட்ட நடந்து போயிருந்திருப்பீங்க. அவர் அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்கள் 2 ஹேண்டையுமே அந்த வாலில் அப்படியே உங்கள் தலைக்கு மேலே வச்சு பின் பண்ணிவிட்டு உங்கள் ஹிப்பை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்டு ஃபோர்ஸ் பண்ணா என்னடி பண்ணுவ அப்படின்ற மாதிரி உங்கள் கண்ணை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக அவர் கண்ணே பார்த்துட்ருக்கீங்க. யூ ஆர் ஃபக்கிங் மைண்ட் மொயான். இது நான் இப்போ எடுத்த முடிவில்லை, உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே எடுத்த முடிவு. உன்னை அவ்வளோ ஈஸியாக இன்னொருத்தவனுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு இந்த ஜேகே என்னை கேனையன்னு நினச்சியாடி? நான் அப்போ சொன்னதை தான் இப்போவும் சொல்கிறேன். ஐ லவ் யூ. இதிலிருந்து நான் பின் வாங்குறதா இல்லை. நீங்கள் அப்படியே அவரையே பார்த்துட்ருக்கீங்க. என்ன இன்னும் என் மேலே உனக்கு நம்பிக்கை வரலையா? நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்கள் லிப்ஸில் வந்து அப்படியே செம்ம ஃபோர்ஸாக லிப் லாக் பண்ணி இருந்திருப்பாரு. அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவர் நல்லா உங்கள் லிப்ஸை வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. உங்களால் எதுவுமே பண்ண முடியல, பிகாஸ் உங்கள் 2 ஹேண்டுமே தலைக்கு மேலே லாக் ஆகி இருக்குது. பாடியை வச்சு ஒன்றும் பண்ண முடியல, பிகாஸ் அவரோட ஒரு ஹேண்டை வச்சு உங்கள் லிப்பை அப்படியே ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ தட் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆஃப்டர் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் அவர் அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணி இருந்திருப்பாரு. அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே செம்மையாக மூச்சு வாங்கி இருந்திருக்கும். அவர் அப்படியே அவரோட லிப்ஸை அவரோட தம் ஃபிங்கரால் அப்படியே வைப் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மிர்க் பண்ணிவிட்டு செட்யூசிங்காக பார்த்துட்டே அப்படியே நடந்து போயிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே மூச்சு வாங்க வாங்க அவரையே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் அப்படியே திரும்பவும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே, ஆமாம் நீ யாருக்கிட்டேயும் அவ்வளோ ஈஸியாக ஃபாலன் ஆக மாட்டியே, யாருக்கிட்டேயும் அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் ஆக மாட்டியே, அப்புறம் எப்படி இந்த ஆரோக்கிட்ட மட்டும் க்ளோஸ் ஆன? நீங்கள் அப்படியே அவரே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அவர் அப்படியே திரும்பி உங்களை பார்த்துட்டு, ரொம்பலாம் ஷாக் ஆகாத, உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், சொல்லு அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே, நானும் ஆரவும் 1 இயராக டேட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் அப்படியே ஸ்மோக் பண்ணுறத ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரே இடத்த பார்த்துட்டு திரும்பவும் ஸ்மோக் பண்ணுறத கண்டினியூ பண்ணுறாரு. 1 இயருக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் ஒரு பர்ஃப்யூம் ஆட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி க்ரியேட் ஆச்சு. எனக்கு அது பிடிச்சிருந்தது. நானும் எத்தனை நாளைக்கு தான் சிங்கிளாக இருக்கிறது? எனக்குன்னு லைஃப்பில் ஒரு பார்ட்னர் வேணும் தானே. ஸோ தட் ஐ சூஸ் ஆரவ். அவர் அப்படியே உங்கள் பக்கம் திரும்பிட்டு அப்படியே உங்ககிட்ட நடந்து வந்துட்டே, ஓகே 1 இயர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நேத்தோட முடிஞ்சு போச்சு. அதை நீ சொல்லக்கூடாது ஜங்குக். இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். எஸ், இட்ஸ் மை பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் கிட்டே வந்து உங்கள் பக்கத்தில் அப்படியே ஒரு கையை வச்சு க்ளோஸராக வந்து அதை சொல்லி இருந்திருப்பார். பிகாஸ் யூ ஆர் மைன். ஹியர் ஆன்வர்ட்ஸ் யூ ஆர் ஜேகேஸ் ப்ராப்பர்ட்டி. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் டேமேட்? நீங்கள் அப்படியே ஜங்குக்காவே ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போது நான் லவ் பண்ணுறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா ஜங்குக்? உனக்கு கோவம் வரலையா? இதுக்காகவாவது என்னை அனுப்பிடணும்னு நீ நினைக்கலையா? நான் இன்னொருத்தனை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சுமே நான் வேணும்னு நினைக்கிறியா நீ? ஒய்யான்,
ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். நீ எனக்கு தான்றதை நான் சின்ன வயசுலேயே ரிசர்வ் பண்ணிட்டேன் ஒயான். நீ லவ் பண்ணுறன்றதுக்காகலாம் என்னால் உன்னை விட்டு போக முடியாது. யூ ஆர் ஆல்வேஸ் மைன். அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக வாயில் சிகரெட்டை வச்சுட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே போகிற ஜங்குக்காவே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறீங்க. என்னடா இவன் நான் காதலிக்கிறேன்னு சொல்லியுமே நான் தான் வேணும்னு சொல்கிறானே. யாருக்காக இருந்தாலும் தான் லவ் பண்ண பொண்ணு இன்னொருத்தனை லவ் பண்ணிகிட்ருக்கான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவன் அப்போ சொன்னது தான் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது லவ்வா இல்லை அப்சஷனா ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே அந்த சேரில் போய் உட்காந்துட்டு அந்த சேருக்கு முன்னாடி குஷன் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் அப்படியே அவர் 2 காலையுமே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே அவருக்கு பக்கத்தில் தான் பெட் இருக்கும். அப்படியே அந்த பெட்டில் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டே நீங்கள் உட்காந்துட்டு ஜங்குக்காவை பார்த்து, நீ எப்படி மாஃபியா? அந்த காலம்தான் என்னை மாஃபியாவை மாற்றுச்சு. ஆனால் ஏன்? நீ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன் ஜங்குக். இந்த உலகமே உன்னை அப்படி தான் பார்க்குது. உங்கள் அப்பா அவரோட பிஸ்னஸோட அடுத்த வாரிசாக உன்னை பார்க்குறாரு. தன்னோட பையன் ஊரே நடுங்கிற ஒரு மாஃபியான்னு அவருக்கு தெரிஞ்சா அவர் அதை நினச்சி சந்தோஷப்படுவாரா ஜங்குக்? பரவாயில்லையே, எங்கள் குடும்பத்துக்கு நீ இன்னும் மருமகளாக வரவே இல்லை, அதுக்குள்ளே இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறியே ஒயான். யூ நோ ஒன் திங், உங்ககிட்ட சென்டிமெண்ட்டாக இல்லை, எப்படி பேசினாலுமே அதை நீ சீரியஸாக எடுத்துக்க போகிறது கிடையாது. என்னோடய டைம் தான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கோவமாக ஏஞ்சி நின்று கை கட்டிட்டு மூஞ்சி அப்படியே உருன்னு வச்சுக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டே பக்கத்தில் வந்துட்டு அந்த ஸ்மோக்கை அணைக்கிறதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருந்துருப்பாரு. அதை அப்படியே டிப் பண்ணி அணைச்சிட்டு, சரி எனக்கு வெளியில் முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் போயே ஆகணும். உனக்கு தேவையான எல்லாமே இந்த ரூமில் இருக்குது. ரொம்ப கத்தி கூச்சல் போட்டு சீன் போடாமல் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, ஓகே? பாய் பேபி கால் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஏர்லேயே கிஸ் பண்ணிவிட்டு அவர் அப்படியே போயிருந்திருப்பார். போகிறத பாரு, ரூம் ஃபுல்லாக ஸ்மோக் பண்ணி வச்சுருக்கான். சி, ஆனால் இவன் எப்படி மாஃபியாவாக மாறினா? என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெஸ்ட்ரேஷனாக அந்த பாத்ரூம்குள்ளே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியில் வந்திருப்பீங்க. அந்த கப்போர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்குது. ஸோ அதில் ஆரஞ்சு கலரில் ஒரு நைட் ட்ரெஸ் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் வியர் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்திருந்துருப்பீங்க. ஜங்குக்கு அங்கே உட்காந்து அவரோட பிஏஸ் அவங்கக்கிட்டலாம் அப்படியே இந்த சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே அவரை முறைச்சி பார்த்துட்டே அந்த ரூமை விட்டு வெளியில் வரீங்க. தப்பிக்க முடியுமான்னு பார்க்குறீங்க. ஃபுல்லாக பாடி கார்ட்ஸாக இருக்காங்க. பாடி கார்ட்ஸ் எல்லாரோட கையிலையுமே கன் வேறு இருக்குது. நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க, தப்பிக்கிறதுக்கு ஒரு பொட்டு வலி கூட இல்லை. ஜங்குக்கு அப்படியே பேசிக்கிட்டே கேஷுவலாக இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்துருந்துப்பார். பார்த்தா நீங்கள் சுற்றி முற்றி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஒரு வேளையாக அவர் பேசிலாம் முடிச்சுட்டு அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நின்று அவரோட 2 பேக்கெட்லேயுமே கை வச்சுட்டு அப்படியே உங்களை செட்யூசிங்காக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பசிக்குதா பேபி கால்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற பழக்கம் இல்லையா? ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறதா நினைப்பா? அஃப்கோர்ஸ், நீ இந்த மேன்ஷனோட குயின் ஆச்சு, அக்கறை எடுத்துக்காமல் இருக்க முடியுமா? உன் அக்கறை ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கை கட்டிட்டு முறைச்சிட்டு இந்த பக்கம் அப்படியே திரும்பி இருந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு பின்னாடியிலேருந்து அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா பேம் அங்கேருந்து துள்ளி குதித்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் ஜங்குக்காவை பார்த்துட்டு. நீங்கள் அப்படியே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா மேலே அப்படியே குரங்கு மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டீங்க. அவர் அப்படியே உங்கள் பட்டில் ஒரு கையை வச்சு உங்களை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்டு, என்னாச்சு ஒயான்? ஜங்குக், நாய் வருது ஜங்குக், எனக்கு நாயினா ரொம்ப பயம், அதை போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்காவோட கழுத்தில் அப்படியே அங்கே கையை இறுக்கி பிடிச்சிட்டு அவரோட ஷோல்டரில் அப்படியே ஒரு ஃபேஸை வச்சுட்டு நீங்கள் பயந்துட்டே சொல்லிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கா அப்படியே உங்களை நல்லா டைட்டராக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் பார்க்குறாரு. பார்த்தா பேம் தான் ஜங்குக்காவை பார்த்த உடனே ஓடி வந்து அப்படி வாலாட்டிக்கிட்டு இருந்திருப்பான். ஓ பேம், ஒயான், அது என்னோடய பெட் ஒயான், ஹீஸ் பேம், மை சன், லுக் அட் ஹிம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க.
அது திரும்ப லோல் அப்படின்னு குலைக்குது. நீங்கள் அப்படியே எனக்கு எதையும் பார்க்க வேண்டாம், அதை எங்கிறது போக சொல்ல ஜங்கோக் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே அவரை இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கீங்க. அவர் அப்படி செம சிரிப்பு வந்திருக்கும் அவருக்கு. ஓகே மேம், யூ கோ அண்ட் பிளே அட் த யான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை அப்படியே வாலாட்டிக்கிட்டு அந்த பக்கம் போயிருந்திருக்கும். ஜங்குக்கா அப்படி உங்கள் நெக்கு கிட்டே வந்துட்டு, ஓகே ரிலாக்ஸ் பேபி கால், லுக் அட் மீ. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. பேம் போயிட்டானா? நான் என்ன அவ்வளோ பயமா? ரொம்ப பயம். இப்படி பயந்தா எப்படி? அவனோட மாம் நீ, அவனை பார்த்து பயப்படலாமா சொல்லு? என்னது மாமா? ஆமாம், நான் அவனோட டேட்னா அப்போ நீ அவனுக்கு மாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேருந்து நீங்கள் அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே இறங்கி இருந்திருப்பீங்க. ரொம்ப ஆசைப்படாத ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த கிச்சன் பக்கம் நடந்து போயிட்டு, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? மேம் சாண்ட்விச் இருக்குது, எனக்கு வேணும், ரொம்ப பசிக்குது. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு அங்கே வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஜங்குக்கா அப்படியே இங்கே பார்த்து உங்களை அப்படியே ஸ்மைல் பண்ணி இருந்திருப்பார். இப்போது மதியம் போல் ஆகியிருந்திருக்கும். ஜங்குக்கா வந்துட்டு அங்கே யாருக்கிட்டையும் நின்று பேசிக்கிட்டு இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே ஜங்குக்கா கிட்டே அப்படியே கோவமாக போயிட்டு, ஜங்கோக் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், ரூமுக்கு வா, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரூம்குள்ளே தான் வந்திருந்திருப்பார். நீங்கள் அப்படியே ஜங்குக்கா கிட்டே கோவமாக, ஜங்கோக் என்னோடய ஃபோனை என்கிட்ட கொடு. எதுக்கு? இங்கே பாரு, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் என்கிட்ட ரைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. நான் ஒரு ஆக்ட்ரஸ், மரியாதை என்னோடய ஃபோனை திருப்பி கொடுத்துரு. ஜங்குக் அப்படியே உங்களை ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே பார்க்குறாரு. ஜங்குக், நான் உன்கிட்ட சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் சாதாரண பொண்ணு கிடையாது. இங்கே நீ கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததும் இங்கே குட்டி போட்ட பொண்ணு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஜங்குக். எனக்கு அடுத்தடுத்து நிறைய ஆட் ஷூட்ஸ் இருக்குது. நான் இப்போ அந்த ஆட் ஷூட்ஸில் நடிக்கலைனாலும் எல்லாருக்குமே டவுட் வரும். அடுத்து ஒரு வெப் சீரிஸில் வேறு சைன் பண்ணியிருக்கேன் ஜங்குக். நிறைய வேலை இருக்குது. தயவு செஞ்சு என்னோட ஃபோனை என்கிட்ட கொடு. ஓ, கொடுத்து நீ எல்லாருக்கிட்டையும் இங்கே இருக்குன்ற விஷயத்த சொல்லுவ, அப்புறம் நான் மாட்டிக்கிட்டு முழிக்கணுமா? ஜங்குக் அப்படி இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக உங்ககிட்ட வந்து நின்றுட்டு, உன்னோட மம்மி டாடி ஆஸ்திரேலியாவில் தானே இருக்காங்க, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவில் ஒரு மாஃபியா இருக்கார். ஃபோன் போடவா? ஹே இங்கே பாரு, நான் ஒன்றும் ஃபோனை யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்குறதுக்கு கேட்கல. எனக்கு டே ஆஃப்டர் டுமாரோ ஒரு ஆட் ஷூட் இருக்குது ஜங்குக். அட்லீஸ்ட் என்னை என் பிஏ கிட்டையாவது பேச விடு. உன்னோட பிஏ தானே? ஒரு நிமிஷம் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி அவரோட கையை மேலே தூக்கி அப்படி கிளாப் பண்ணி இருந்திருப்பார். ஸோ வெளியிலேருந்து ஒரு பர்சன் அப்படி உள்ளே வந்திருந்திருப்பார். பார்த்தா அது உங்களோட பிஏ. என்னோட பிஏ இங்கே எப்படி? ஜங்குக் அவரையுமா கடத்தினா? ஆமாம், இவன் தானே உன்னோட எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் புக் பண்ணிகிட்ருக்கான். இவன் இல்லாமல் நீ எக்ஸிக்யூட் ஆக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வயான். அதுவும் இல்லாமல் இவனை விட்டுட்டு உன்னை மட்டும் கடத்தி கூட்டிகிட்டு வந்தா எல்லாருக்கும் டவுட் வராதா? அதனால தான் இவனையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டேன். ஓகே, நீ உன் மனசில் என்ன தான் பிளான் பண்ணிகிட்ருக்க ஜங்குக்? நீ என்ன கடத்தி கூட்டிகிட்டு வந்த சரி, இப்போ என்னோடய பிஏவையும் கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்க. உன் மனசில் நீ என்ன தான் பிளான் பண்ணிகிட்ருக்க? ஜங்குக் அப்படியே உங்களுக்கு க்ளோஸராக வந்து நின்றுட்டு அவரோட ஃபிங்கர்ஸை வச்சு உங்களோட ஹேர் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே, ஐ நோ வயான், நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறனோ அந்த அளவுக்கு நீ உன்னோட ப்ரொஃபஷனை லவ் பண்ணுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வயான். நீங்கள் அப்படியே அவர் கண்ணையே பார்த்துட்ருக்கீங்க. யா, ஐ லவ் யூ அண்ட் ஐ வாண்ட் யூ. என்னோட லைஃப் லாங் நீ என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தான். ஆனால் அதுக்காக உன்னோட கரியரை ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு இந்த ஜேகே ஒன்றும் கேடு கெட்டவன் இல்லை வயான். நீங்கள் உங்களோட ஐஸை அவரோட ஐஸ்லேருந்து எடுக்கவே இல்லை. அவர் அப்படி உங்களுக்கும் கொஞ்சம் பேக்வேர்டில் வந்துட்டு, நீ தாராளமாக ஆட் ஷூட்டுக்கு போகலாம், ஆனால் உன் கூட என்னோடய பாடி கார்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. உன்னை 24 மணி நேரமும் கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீயும் அப்புறம் உன்னோட பிஏ 2 பேரும் எங்களுக்கு தெரியாமல் ஒரு தூசியை கூட நவுத்த முடியாது.
ஜங்குக், ஆர் யூ மேட்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் மேன். ஹேட் ஷூட்டுக்கு இவ்வளோ பாடி கார்ட்ஸை கூட்டிகிட்டு போனால் எல்லாருக்கும் சந்தேகம் வராதா? ஏன், ஒரு ஆக்ட்ரஸ் கூட எப்போவுமே பாடி கார்ட்ஸ் இருக்கிறது நார்மல் தானே? ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக நானே ஈவெண்ட்ஸுக்கு போகும்போது எங்கள் கூட பாடி கார்ட்ஸ் வராங்க. இவ்வளோ கார்ஜியஸாக இவ்வளோ ஹாட்டாக இருக்கிற ஒரு பிரின்சஸ்க்கு பாடி கார்டு இருக்காமல் இருக்குமா? நான் எப்போவுமே ஷூட்டிங்க்கு பாடி கார்ட்ஸை கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஈவெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு போவேன். அந்த டைரக்டர் நான் இத்தனை பாடி கார்ட்ஸ் கூட வந்திருக்கிறத மட்டும் பார்த்தாருன்னா கண்டிப்பாக சந்தேகப்படுவார். ஜங்குக்கு அப்படியே உங்களையே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, அப்போ ஓகே, நான் வரேன். வாட்? மாஃபியா ஜேகே என் கூட ஆட் ஷூட்டுக்கு வர போகிறாரா? இல்லை, ஜங்குக்கு வர போகிறான். என்ன? நீ வந்தால் மட்டும் யாருக்கும் சந்தேகம் வராதா? ஏன் வரப்போகுது? நானும் ஒரு பாப்புலர் பிஸ்னஸ் மேனோட பையன் தானே. என்னை யாராலையும் கொஷின் பண்ண முடியாது. ஒன்றை கொஷின் பண்ண மாட்டாங்க, ஆனால் என்ன கொஷின் பண்ணுவாங்கல்ல? ஃப்ரெண்டுன்னு சொல்லு. என்ன? 2 பேரும் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் பண்ணுறோன்னு சொல்லு. அண்ட் ரீசன்ட் டேஸில் என் கூட நீ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லு. இதை தாண்டியா பர்சனல் லைஃப்குள்ளே ஒரு டேரக்டர் இன்டர்வியூ ஆக போகிறாரு? உங்களுக்கு அப்படியே சரி காண்டாகுது. நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அவரை பார்த்துட்ருக்கீங்க. என்ன, நான் சொன்ன ஐடியா ஓகே தானே? ஆனால் நான் வரேன் டாட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரூமை விட்டு அப்படியே போயிருந்துருப்பார். ச்சே அப்படின்னு சொல்லி உங்களோட கையெல்லாம் நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட கோவத்தை நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி இருந்திருப்பீங்க. கிரண், டேரக்டர் கால் பண்ணியிருந்தாரா? எனி அப்டேட்? எந்த சேஞ்சஸும் இல்லை மேம். அவங்க சொன்ன டேட் அவங்க சொன்ன டைமுக்கு தான் ஷூட்டிங் இருக்குது. அப்போ சரி, லொக்கேஷனை அங்கே போகிறான் பாருங்கள் ஒரு மாஃபியா சைத்தான், அவங்ககிட்டயே கொடுத்துருங்க. எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனாக கோவமாக அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ டே ஆஃப்டர் டுமாரோ நீங்கள் ஜங்குக்காவோட காரில் தான் வந்துட்டு உங்களோட ஷூட்டிங்காக நீங்கள் போயிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஜங்குக்கா அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே உட்காந்துட்டு உங்கள் ஷோல்டரில் அப்படியே கை போட்டிருந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே வாட் த ஹெல் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் இல்லை, கண்ணில் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு, என்ன சோயான், கம்ஃபர்டபுளாக உட்காரு, ஓகே, நோ ஹெசிடேஷன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக உட்காந்துட்ருக்காரு. அப்படின்ற மாதிரி நீங்களும் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு அந்த ஜன்னல் சைடு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு வழியாக உங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டுமே வந்திருந்திருக்கும். ஸோ ஜங்குக்கா அவங்க கூட சேர்ந்து நடந்து வரதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற டேரக்டர் அப்படியே ஜங்குக்காவை பார்த்துட்டு, ஹே ஜியான், நீங்கள் எப்படி இங்கே? ஹாய் சார், ஒயன் கூட சும்மா ஷூட்டிங் பார்க்கலான்னு வந்தேன். சீரியஸ்லி? ஒயன், ஆர் யூ டேட்டிங் வித் ஜியான்? ஓ சார், டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி, வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ பாஸ்ட் 6 மந்த்ஸாக நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் சார். ரியலி? ஏன் இதை பற்றி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? அது ப்ரைவசியாக வச்சுக்கலான்னு தான் சார். அதுவும் உண்மைதான். தேவையில்லாத ரூமர்ஸ் வரத்துக்கு ப்ரைவசியாக இருக்கிறதே பெட்டர் தான். எனிவேஸ், நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. இவனோட இன்னொரு சைடு தெரிஞ்சால் நீங்கள் சத்தியமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒயான், ஓகே, சேஞ்ச் காஸ்டியூம் அண்ட் லெட் ஸ்டார்ட் த ஷூட்டிங். ஓகே ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுற பஸ் இருக்கும் இல்லையா, அங்கே நீங்கள் அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்திருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே குறுக்கால அவளோட கையை விட்டுட்டு, ஒரு நிமிஷம், என்ன காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண போகிறேன், அங்கேயும் நந்தி மாதிரி வந்து நிற்க போறியா? உன்னோட ஃபோனை கொடுத்துட்டு போ. எதுக்கு? கூட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கையில் இருக்கிற ஃபோனை வந்துட்டு அவர் வாங்கி வச்சுக்கிட்டாரு. மேக்கப் பண்ணுற இடத்துல எதுக்கு உனக்கு ஃபோன்? அதனால் இது என்கிட்டே இருக்கட்டும். அப்புறம் என்னோடய இன்னொரு கையில் என்னோடய ஃபோன் இருக்குது, பார்த்தல? ஆஸ்திரேலியா மாஃபியாவுக்கு ஃபோன் போட்டால் அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும்ல? நீங்கள் அப்படியே அவரையும் முறைச்சி பார்க்குறீங்க. போனோமா, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணோமா, ஆக்ட் பண்ணோமா, வந்தோமான்னு இருக்கணும், புரிஞ்சுதா? போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போயிருந்துருப்பீங்க. போகும்போதெல்லாம் உங்களுக்கு அப்படியே செம்ம கடுப்பாக இருக்குது. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஃபோனை அப்படியே பார்த்துட்டு ஸ்மிர்க் பண்ணி அவரோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு.
ஆக்சுவலாக இந்த ஆட் வந்துட்டு ஒரு சோப்புக்கான ஆட் ஓகேங்களா. ஸோ தட் உங்களை வந்து நல்லா கிளாமரஸாக ஹாட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒரு ஸ்லீவ்லெஸ் க்ராப் டாப் ஒயிட் கலரில் இருக்குது. உங்கள் முட்டிக்கு மேலே வரைக்கும் இருக்கும் அந்த டாப். பட் அந்த ஒயிட் கலர் அந்த க்ராப் டாப்பில் கூட அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கீங்க நீங்கள். அண்ட் உங்களுக்கு ஹேர் வந்துட்டு நல்லா கேர்ள்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ தட் அதோட அந்த டாப்போடு சேர்த்து நீங்கள் உங்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அந்த பஸ்லேருந்து நீங்கள் அப்படியே இறங்கி வந்துட்டுருப்பீங்க. ஜங்குக்கா அப்படியே இப்படி திரும்பி பார்த்துருந்துருப்பாரு. அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே விரியுது அப்படின்ற மாதிரி உங்களை வாயை பொழுது அந்த மனுஷன் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி லைட்டாக ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் டேரக்டர்கிட்ட நடந்து போயிருந்திருப்பீங்க. இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பாத்ரூம்குள்ளே நீங்கள் வந்துட்டு நின்று ஷவருக்கு கீழே அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக அப்படியே அந்த சோப்பை உங்கள் கையிலலாம் போட்டு அழகாக குளிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கா அப்படியே இங்கே பார்த்து அப்படியே கல் பண்ணி இருந்திருப்பார். முடியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ ஷூட்டிங் வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் உங்கள் கையில் வந்துட்டு அந்த பபிள்ஸ் அப்படியே ப்ளோ பண்ணுற மாதிரி, சோப் வந்துட்டு உங்கள் கையில் அப்படியே வழுக்கிட்டு போகிற மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய சீன்ஸ் வந்து எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இப்போது பாத்ரூமோட சீக்வன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருந்திருக்கும். இப்போ அந்த டேரக்டர் தான் ஓகே வயான் இப்போ பெட்ரூம் தான். ஏன்னா பெட்ரூமா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கா ஷாக்கிங்காக பார்க்குறாரு. நீங்கள் நினைக்கிற பெட்ரூம் இல்லை ஜியான், அதான பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஸோ இப்போ பெட்ரூமில் வந்து ஷூட் பண்ணி இருந்திருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் பாத்ரூம் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு அந்த சோப்போட நேம் சொல்லி நீங்கள் வந்துட்டு அதை அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து கடைசியாக ஒரு டைலாக் இருக்கும், இஃப் யுவர் ஸ்கின் ஃபீல்ஸ் ஹாப்பி யூ டு ஃபீல் ஹாப்பி கட் அப்படின்ற மாதிரி அந்த ஷூட் வந்துட்டு முடிஞ்சிருந்திருக்கும். பர்ஃபெக்ட் வயான், தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆட் ஷூட் இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை வயான். அண்ட் யூ டிட் அ கிரேட் ஜாப். தேங்க்யூ ஸோ மச் வயான். இட்ஸ் ஓகே சார். ஓகே வயான், போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கோ. அவசரப்படாத, பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ஜங்குக்கா கூட மேன்ஷனுக்கு போயிருந்துருப்பீங்க. அப்போ நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நடந்து போயிட்டுருக்கும்போது பேம் தான் அங்கே உங்களை பார்த்து வாலாட்டிக்கிட்டு ஆசையாக குழச்சிக்கிட்டு இருந்திருப்பான். அவனை பார்த்து பயந்து நீங்கள் டக்குன்னு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வேகமாக நடந்து போகிறீங்க. அப்போ எய்த்தாப்பில் ஜங்குக்கா நடந்து வந்துட்டு இருந்திருப்பார். போய் அவர் நெஞ்சிலே நீங்கள் அப்படியே மோதி இருந்திருப்பீங்க. என்னாச்சு வயான், உன்னோட பையனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முதுகுக்கு பின்னாடி போய் நீங்கள் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டீங்க. ஜங்குக்கா அப்படியே பின்னாடி இருக்கிறவங்களையே பார்த்து அப்படியே மைல்டாக ஸ்மைல் பண்ணி இருந்திருப்பார். அவர் அப்படியே அவரோட மனசுக்குள்ளே, அன்னைக்கு அவ என் மேலே ஏறி உட்காரும்போது ஒரு கிக்கா செம்மையாக இருந்துச்சு பேம் அப்படின்ற மாதிரி பேமை பார்க்குறாரு. அது அவரை பார்த்து ஆசையாக வாலாட்டிக்கிட்டு இருக்கு. கமான் பாய் அப்படின்னு சொல்கிறாரு. அது துள்ளி குதிச்சு ஓடி வருது ஜங்குக்கா கிட்ட. ஜங்கு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அவருக்கு பின்னாடி அப்படியே உப்பு மூட்டை மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டீங்க. அவரில் அப்படியே பின்னாடி அவரோட கையை விட்டு, பின்னாடி உப்பு மூட்டை ஏறுறதுடி, முன்னாடி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே முன்னாடி அப்படியே ரொட்டேட் பண்ணி உட்கார வச்சுருந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஹிப்பில் நல்லா உங்கள் காலை நல்லா ரேப் பண்ணி வச்சு இருக்குமா உட்காந்துக்கிட்டீங்க. இப்போ தாண்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பட்டில் அப்படியே ஒரு கையை வச்சுட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, ஏய் பையனுக்குட்டி பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லி அவரோட நெஞ்சிலே ஒரு அடி அடிச்சிருந்துருப்பீங்க. நல்லாயிருக்கு செல்லக்குட்டி, போய் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம கோவத்தில் அவர் மேலே தான் உட்காந்துட்ருக்கீங்க. அவர் நல்லா உங்களை இறுக்கி பிடிச்சி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி அப்போ நானே ஒன்று கொண்டு போய் ரூமில் விட்டுருவா. ஜங்குக் அவனை போக்க சொல்லு. என்னடா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் பாட்டுக்கு உங்களை தூக்கிட்டு அந்த ரூம்குள்ளே அப்படியே உங்களை அப்படியே எக்கி பார்த்து அப்படியே செட்யூசிங்காக பார்த்துட்டே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அங்கே நிறைய மெய்ட்ஸு, ஈவன் தான் உங்களோட பிஏ கூட அங்கே தான் இருக்கார். ஸோ அவங்களுக்குலாம் அப்படியே பார்த்துட்டு லைட்டாக அப்படியே ஸ்மைல் வந்து இருந்திருக்கும். ஜங்குக்கா அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போய் அப்படியே இறக்கி விட்டுட்டு அந்த ரூம் டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணி இருந்திருப்பாரு. ஏய் என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், நீ வேணுக்குன்னே பண்ணிகிட்ருக்கியா இதெல்லாம் நீ? அவர் அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே அந்த வாலில் பின் பண்ணி இருந்திருப்பார். அவரோட கை உங்கள் ஹிப்பில் தான் இருக்குது. நீங்கள் அவர் கண்ணையே பார்த்துட்ருக்கீங்க, அவரும் உங்கள் கண்ணையே பார்த்துட்டு இருந்திருப்பார்.
இன்னைக்கு ஷூட்டிங்கில் ரொம்ப அழகாக இருந்தவன். தேங்க்ஸா. நீங்கள் அப்படியே லைட்டாக கீழே குனிஞ்சிருந்துருப்பீங்க தேங்க்ஸ் சொல்லிவிட்டு. அவர் அப்படியே உங்கள் சின்ன பிடிச்சி அவர் அப்படியே பார்க்க வச்சுட்டு, வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா? உன்னை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன், உன்னை ஷூட் பண்ணவும் அலோவ் பண்ணியிருக்கேன், ஆனால் வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா பேபி கேர்ள்? நீங்கள் அப்படியே அவர் கண்ணையே பார்த்துட்ருக்கீங்க மாற்றி மாற்றி. அவர் உங்கள் லிப்ஸை பார்க்குறாரு, அது லைட்டாக ஓப்பன் ஆகியிருக்கு. உங்கள் கண் அவரோட கண்ணையே ஆழமாக பார்த்துக்கிட்டே இருக்கு. அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, டக்குன்னு உங்கள் சீக்ஸை கிராப் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே வந்து உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணி இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க, நீங்கள் ரிட்டன் பேக் கிஸ் பண்ணலை, ஆனால் அவரை நீங்கள் தடுக்கவும் இல்லை. இது ஜங்குக்காகி ஒரு நிமிஷம் வியர்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் கிஸ் பண்ணதுக்கப்புறம் ஜங்குக்கு அதை அப்படியே பிரேக் பண்ணி இருந்திருப்பார். அப்படியே உங்கள் ஐஸை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே இப்படி ஃபீல் பண்ணி நம்ம கண்ணை ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது உங்களோட ஃபேஸு. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு உங்கள் 2 சீக்ஸுமே கிராப் பண்ணிவிட்டு, உன்னை ஃபாலோன் ஆக வச்சுட்டேன் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்போ தான் வந்து ரியாலிட்டிக்கே வரீங்க. என்ன சின்ன வயசில் நான் உங்ககிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா வயான்? நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. உன்னை கண்டிப்பாக எனக்கு ஃபாலோனாக வைப்பேன்னு சொன்னேன். இப்போவும் அதே தான் சொல்கிறேன். கூடிய சீக்கிரமே உன்னை என்கிட்ட ஃபாலோனாக வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஏரில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் சீஃப்ஸை அப்படியே லைட்டாக க்யூட்டாக அப்படியே டேப் பண்ணிவிட்டு வெளியில் போயிருந்திருப்பார். நீங்கள் போகிற ஜங்குக்காவே அப்படியே பார்க்குறீங்க. இவன் சொல்கிற மாதிரி நான் இவனுக்கு ஃபாலோன் ஆகிட்டேன்னா என்ன? நான் ஏன் அவனை தடுக்கவே இல்லை? அதுவும் இல்லாமல் அவன் கிஸ் பண்ணதை நான் ஃபீல் வேறு பண்ணுறேன். ஓ மை காட், ஏன் உனக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே கொஷின் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் இப்போ நீங்கள் ஆட் ஷூட் பண்ணிங்கல்ல, இந்த டேரக்டர்கிட்டேயும் ஒரு 4-5 ஆட் ஷூட் வந்துட்டு நீங்கள் சைன் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு ஆட் ஷூட்டுக்குமே ஜங்குக்கா தான் உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா ரிட்டன் கூட்டிகிட்டு வருவார். ஒவ்வொரு ஷூட்டிங் அப்போவுமே உங்களை அப்படி அட்மையர் பண்ணி அவர் சைட் அடிப்பார். அண்ட் அந்த ஒவ்வொரு ஷூட்டிங்லேயுமே அந்த டேரக்டர் உங்களையும் ஜங்குக்கையும் நிறைய நோட் பண்ணி இருந்திருப்பார். ஜங்குக் மேலே அந்த டேரக்டருக்கு வந்துட்டு லைட்டாக டவுட் வந்துருந்துருக்கும். என்ன அப்படின்னா, ஜங்குக் ஒரு வேளை உங்களை லவ் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரியான டவுட் வந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு ஃபைன் டே நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருந்திருப்பீங்க. அப்போ ஒரு எம்டி ஸ்பேஸில் நின்று நீங்கள் அப்படியே யார் கூடயோ ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஜங்குக்கு அங்கே வந்துட்டு காரில் அப்படியே சாஞ்சு நின்று மொபைல் பார்த்துட்டு இருந்திருப்பார். அப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி யாரோ ஒரு பர்சன் பைக்கில் ஹெல்மெட் போட்டுட்டு அந்த கியரை அப்படியே அழுத்திக்கிட்டே உங்களை அப்படியே கோவமாக பார்த்துட்ருக்கான். டக்குன்னு அவன் அப்படியே அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வேகமாக உங்ககிட்ட தான் அப்படியே வந்துட்டு இருந்திருப்பான். பைக்கோட சவுண்ட் வந்துட்டு நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கேட்கலை. பட் இங்கே ஜங்குக்காக்கு வந்துட்டு நல்லா கேட்டுருந்துருக்கும். அவர் அப்படியே பார்க்குறாரு, பார்த்தா அந்த பைக்கு உங்ககிட்ட தான் வந்துட்டுருக்கு. ஒய்யான் அப்படின்ற மாதிரி அவர் பயந்துட்டு உங்ககிட்ட அப்படியே ஓடி வந்துட்டு இருந்திருப்பார். அந்த பைக்கில் வந்துட்டு இருந்த பர்சன் கையில் ஒரு கத்தி வச்சுட்டு இருந்திருப்பான். அவன் அப்படியே வேகமாக வந்துட்டு உங்கள் ஷோல்டர்லேயே, நீங்கள் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருந்துருப்பீங்க, உங்கள் ஷோல்டர்லேயே அப்படியே ஒரே கிளி, நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கையை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே கத்திகிட்ருக்கீங்க. ஜங்குக்கா வேகமாக வந்து அந்த பைக்கில் போகிறவனோட ஷோல்டரை பிடிச்சி ஒரே இழு. பைக் ஒரு பக்கம் போயிருக்கு, இவன் ஒரு பக்கம் அப்படியே தனியாக வந்து விழுந்திருந்திருப்பான். ஓடி போய் ஜங்குக்கு அவனை மெதின்னு சரி அடி. ஏண்டா இவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஒயின் மேலே கை வைப்ப நீ? என்னோட ஒயின் மேலே கை வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு அவனை போட்டு அவ்வளோ அடி அடிச்சுட்டு இருந்திருப்பாரு. உங்களுக்கு இங்கே கையில் கிழிச்சு பிளட்டு வந்துட்டு இருந்திருக்கும். அங்கேருந்து உங்கள் பிஏ அப்புறம் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் ஓடி வந்துட்டு உங்களை அப்படியே எழுப்பி உங்களுக்கு அப்படியே அந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் வச்சு விட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஜங்குக்கு ஒன்று சரி அடி அடிச்சுட்டு இருந்திருப்பாரு. இங்கேருந்து அந்த டேரக்டர் வந்துட்டு ஓடி போய் ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே தடுத்துருந்துருப்பார். அங்கேருந்து பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அந்த பைக்கில் வந்தவனை அப்படியே பிடிச்சிருந்துருப்பாங்க. இப்போ அந்த டேரக்டர் தான், ஜங்குக் ரிலாக்ஸ், கூல், கோவப்படாதீங்க, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஒயின் மேலே கை வச்சுருப்பான் சார், இவனால் சும்மாவே விடக்கூடாது. ஜங்குக் ரிலாக்ஸ், அவனை நாங்கள் போலீஸ்கிட்ட கொடுத்துட்றோம், போலீஸ் அவனை பார்த்துப்பாங்க, நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க ஜங்குக். போலீஸ்கிட்ட மட்டும் சொல்லுங்கள் சார், மீடியாவுக்கு வேண்டாம். மீடியாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒயனுக்கு தான் அந்த டிஸ்டர்பன்ஸஸாக இருக்கும்.
அதனால் மீடியாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க சார். அந்த டேரக்டர் அப்படியே ஜங்குக்கு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, ஓகே ஜங்குக், மீடியாவுக்கு தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வேகமாக ஓடி வந்து, நீங்கள் உட்காந்துருப்பீங்கல்ல, அப்படியே உங்கள் முட்டுக்கு கீழே அப்படியே வேகமாக வந்து உட்காந்துட்டு, ஒயன் ஒயன் எனக்கு ஒன்றும் இல்லைல்ல, ரொம்ப வலிக்குதா ஒயன், நான் அவனை அடிச்சிட்டேன் ஒயன், இனிமேல் அவனால் உனக்கு எந்த ஆபத்தும் வராது ஒயன், நான் இருக்கேன் ஒயன், வலிக்குதா அப்படின்ற மாதிரி உங்கள் சீக்ஸ்லாம் பிடிச்சி அப்படியே கேட்டுட்ருக்காரு. நீங்கள் ஜங்குக்காவே அப்படியே ரொம்ப வியர்ந்து அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜங்குக்கா கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் போல இருக்குது. உங்கள் கண்ணிலேருந்து லைட்டாக தண்ணி வருது. தேங்க்யூ ஜங்குக். பைத்தியம், எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்க நீ? உனக்கு ஏதாவது ஆயிருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன் ஒயன்? நீ பாட்டுக்க பக்கத்தில் யார் வராங்கன்னு பார்க்காம ஃபோன் பேசிகிட்ருக்க. கேர்ஃபுல்லாக இருக்கிறது இல்லையா ஒயன்? அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உங்கள் கையில் கட்டு போட்டு விட்டுருந்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் அப்படியே கை வச்சு அப்படியே நீங்கள் வலிக்கிற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஓகே ஓகே, ஐம் சாரி ஒயன், ஐம் சாரி, ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை ஜங்கு, இது சின்ன காயம்தான், சரியாக போயிடும், ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம். சரி ஓகேவா, நம்ம வீட்டுக்கு போகலாம், உனக்கு இப்போ ரெஸ்ட் வேணும் ஒயன். ஆமாம் ஒயன், நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு போ அப்படின்ற மாதிரி அந்த டேரக்டரும் சொல்லியிருந்திருப்பார். ஸோ இப்போ ஜங்குக்கு அவங்கள ஸ்ட்ரைட்டாக மேன்ஷனுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பார். ஸோ அப்படியே அந்த பெட்டில் உட்கார வச்சு அந்த கட்டை அப்படியே பிரித்து உங்களுக்கு திரும்பவும் வந்துட்டு ஆயின்மெண்ட் அப்படி போட்டு விட்டுட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்கள் அப்படி ஜங்குக்காவே அப்படி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ஜங்குக்கா அப்படியே யார் அவன்? ஏன் உன் மேலே இவ்வளோ வெஞ்சன்ஸ் அவனுக்கு? உனக்கு அவனை தெரியுமா? அது யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது கண்டிப்பாக அந்த ஜானோட வேலையாக தான் இருக்கும். ஜங்குக்கா அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஜான்? யார்? உன் கூட கூட ஒரு ஃபில்ம் பண்ணானே அந்த ஜானா? அவனே தான். சிங்கிங் கூட பண்ணுவானே அந்த ஜான் தானே? நீங்கள் அப்படியே ஜங்குக்காவை பார்த்துட்டு, அவனை உனக்கு தெரியுமா? ஒரு சிங்கருக்கு இன்னொரு சிங்கரை தெரியாமல் இருக்குமா? அப்படின்ற மாதிரி அவர் உங்களுக்கு ஆயின்மெண்ட் போட்டு விட்டுட்டே பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்காவை பார்த்துட்டு, என்ன இப்போ நீ என்ன சொன்ன ஜங்குக்? ஜங்குக்கு அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம இப்போ என்ன சொன்னோம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை வயன். ஜங்குக், இப்போது நீ என்னமோ சொன்ன, ஒரு சிங்கருக்கு இன்னொரு சிங்கர் எப்படி தெரியாமல் இருக்கும்னு கேட்டேன். ஜங்குக், நீ சிங்கரா? ஜங்குக் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பார்க்குறீங்க. சின்ன வயசில் ஜங்குக் உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பார்ல, இந்த மாதிரி நானும் என்னோடய அண்ணனும் சேர்ந்து ஒரு மியூசிக் பேண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு. அது நீங்கள் அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக் கிட்ட டக்குன்னு, ஜங்குக் என்கிட்ட உண்மையை சொல்லு, நீ சிங்கரா? நீ என்கிட்ட சின்ன வயசில் சொல்லியிருக்க, நானும் என்னோடய அண்ணனும் சேர்ந்து ஒரு மியூசிக் பேண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கோன்னு. ஜங்குக், அப்போ நீ அதை ஸ்டார்ட் பண்ணியா? நீ சிங்கரா ஜங்குக்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், நீ கையை காட்டு. ஜங்குக் என்னை பாரு. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்கிட்ட உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு? நீ சொல்கிறத பார்த்தா நீ கண்டிப்பாக அந்த மியூசிக் பேண்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு தான் எனக்கு தோணுது. நீ சிங்கராகவும் இருந்திருக்க, ஆனால் இப்போது அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மாஃபியாவாக இருக்க. என்ன நடந்துச்சு ஜங்குக்? இப்போவாவது என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவர் கண்ணை பார்த்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு நின்று நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே அவர் சொல்கிறது எல்லாத்தையும் ஷாக்கிங்காக கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. அதனால தான் நான் மாஃபியாவாக மாறினேன் அப்படின்ற மாதிரி அவர் அந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்காவே அவ்வளோ ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து லிட்ரலி ஒரு ட்ராப்ஸ் டியரே வந்திருந்துருக்கும். ஜங்குக்கா அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு அந்த ஷோல்டரில் அந்த கட்டை திரும்ப போட்டு விட்டுட்டு, சரி அந்த ஜானுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? அவன் எதுக்காக உன்னை ஆள் வச்சு அட்டாக் பண்ணான்? நீங்கள் அப்படியே ஜங்குக்காவே பார்த்துட்ருக்கீங்க. ஒய்யான், உன்கிட்ட தான் கேட்குறேன், அந்த ஜானுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? அது அவன் என்னை லவ் பண்ணுறான். ஜங்குக்கா அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்ன லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான்.
நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ கொஞ்ச நாளாக நான் ஆரோ கூட க்ளோஸாக இருக்கேன்ல, அதை பார்த்துட்டு அந்த கோவத்தில் கூட அவன் ஆள் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஓ ஜான், யூ ஆர் கான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு மனசுக்குள்ள நினச்சிட்டு, சரி, கொஞ்ச நாளைக்கு கைக்கு எந்த வேலையும் கொடுக்காது, ஓகே? நல்லா ரெஸ்ட் எடு. நான் உனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு சொல்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் அப்படியே ஒரு கையை வச்சுட்டு அவர் அப்படியே போயிருந்திருப்பார் வெளியில். நீங்கள் போகிற ஜங்குக்காவே இப்படி பார்க்குறீங்க. நீங்கள் அவ்வளோ திங்க் பண்ணுறீங்க. அப்போ இதனால தான் நீ மாஃபியாவாக மாறியிருக்கியா? இதனால தான் இத்தனை வருஷமாக எந்த ஈவெண்ட்ஸ்க்குமே நீ வராமல் இருந்தியா? நானும் என்னோடய ஷூட்டிங் பிஸியில் இருந்ததுனால உன்னை அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியல, உன் கூட காண்டாக்டில் இருக்க முடியல. உங்கள் அண்ணாக்கு இப்படியான சோகத்தில் நீ மியூசிக் கரியரையே ஸ்டாப் பண்ணியிருக்க. ஆனாலும் என்னை தொடர்ந்து நீ வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கேல்ல ஜங்குக். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அன்னைக்கு ஆரோ கூட என்னை சேர்த்து வச்சு பார்த்துட்டு நாங்கள் லவ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு அது தாங்க முடியாமல் என்னை கடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதை நினச்சி லைட்டாக ஜங்குக்கு நினச்சி கஷ்டமாகவும் இருக்குது அண்ட் லைட்டாக ஸ்மைலும் பண்ணுறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஜங்குக்கா இந்த மாதிரி நான் மியூசிக் பேண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்க்கு போயிட்டு அதை சர்ச் பண்ணி அவரோட எம்விஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 14 சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி இருந்திருப்பார். அந்த 14 சாங்ஸ்க்குமே அவ்வளோ வியூஸ் போயிருக்கு. ஒன்றும் 12 இயர்ஸ் எகோ, 14 இயர்ஸ் எகோ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே அவ்வளோ ஆசையாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. பிகாஸ் ஜங்குக்கோட வாய்ஸ் அவ்வளோ மெல்ட்டிங்காக இருக்குது. நல்லா அந்த எம்விலலாம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஈவன் தான் அவங்க அண்ணா கூட செம்மையாக சிங் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே அவ்வளோ ஆசையாக இருக்குது. கண்ணிலேருந்து லைட்டாக டியர்ஸே வந்திருந்திருக்கும். இவ்வளோ பெரிய ஸ்கில் வச்சுட்டு இவ்வளோ அச்சீவ் பண்ணிவிட்டு அதை எதுக்காக இவன் பாதியிலே விட்டான்? இத்தனை வருஷமாக இது ஏன் என் கண்ணில் படாமல் இருந்துச்சு? நான் எப்படி இதை பார்க்காம விட்டேன்? அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்த்து அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன் டே ஜங்குக்கா வந்துட்டு ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிருந்திருப்பார். அப்போ நீங்கள் அவரோட ரூம்குள்ளே அப்படியே போய் பார்க்குறீங்க. நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயும் ஆக்சுவலாக ஜங்குக்கா தான் இருக்கார். ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லேயும் அப்படியே ரொம்ப ராயலாக கெத்தாக செக்ஸியாலாம் அப்படியே போஸ் கொடுத்துருந்துருப்பார். அதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அப்போது அதில் ஒரு ஃபோட்டோவில் ஜங்குக்கா வந்துட்டு ஸ்லீவ்லெஸ்ஸோடு இருக்கார். அண்டு அந்த ஸ்லீவ்லெஸ்ஸோட எட்ஜை வந்துட்டு இப்படி லைட்டாக மேலே தூக்கி வச்சுருக்கிற மாதிரி ஒரு போஸ் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் கிட்ட போய் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை அப்படியே டச் பண்ணி நீங்கள் ஜங்குக்கா அப்படியே அட்மையர் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது தெரியாமல் அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்படியே தள்ளி விட்டுருந்துருப்பீங்க. அது அப்படியே மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆனதும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருந்து ஒரு டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே அதை பார்க்குறீங்க. என்னது இது? சீக்ரெட் ரூமா என்ன அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே நீங்கள் அந்த ரூம்குள்ளே போய் அப்படியே பார்க்குறீங்க. ஸ்விட்சஸ் இருக்குது. அப்படியே ஆன் பண்ணுறீங்க. லைட் எரியுது. உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. பிகாஸ் அந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது. நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கிட்டே போய் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் மியூசிக் பேண்டில் இருக்கும்போது அவர் அண்ணா கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் அவங்க ஃபேமிலி கூட இருக்கிற ஃபோட்டோஸ், அவங்க அண்ணா வீலிங் சேரில் உட்காந்துருக்கும்போது அவருக்கு பக்கத்தில் உட்காந்து எடுத்த ஃபோட்டோஸ், அவங்க வாங்கின நிறைய அவார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ரூம் ஃபுல்லாகவே அவரோட மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறீங்க. இது எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாமல் இவன் சீக்ரெட்டாக வச்சுருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்போது அதில் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பார்க்குறீங்க. அதில் ஜங்குக் அவங்க அண்ணா 2 பேருமே கையில் வந்துட்டு அவார்ட் வச்சுட்டு ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ கிட்டே போயிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்காவோட ஃபேஸில் அப்படியே கை வச்சு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இத்தனை வருஷமாக நீ ஏன் என் கண்ணில் படாமல் போன ஜங்குக்? உன்னோட ஃபேஸ் ஏன் எனக்கு டக்குன்னு ரெகக்னைஸ் ஆகலை? இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது சின்ன வயசில் ஜங்குக்காவை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்படியே டச் பண்ணி ஜங்குக்காவை அட்மையர் பண்ணிகிட்ருக்கீங்க.
ஸோ இப்போ ஒன் டே உங்களுக்கு ஃபண்ட் ரேசிங் பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கான இன்விடேஷன் வந்திருந்திருக்கும். அந்த ஈவெண்ட் வந்து ஆக்சுவலாக செலிப்ரிட்டிஸ்க்கான ஈவெண்ட். டாப் மோஸ்ட் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து வருவாங்க போல இருக்குது. பட் ஜங்குக் சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன், என்னையும் நீ கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் அதுக்கு நோ சொல்லலை. ஸோ ஜங்குக்காவையும் கூட்டிகிட்டு தான் நீங்கள் இப்போ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து போயிருக்கீங்க. ஸோ போனதுமே நிறைய செலிப்ரிட்டிஸ் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க, நீங்களும் எல்லாரையும் ஹக் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ உங்களை வந்து ஜங்குக் கூட சேர்த்து வச்சு பார்த்துட்டு ஆர் யூ டேட்டிங் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த ஈவெண்ட்டில் ஆரவுமே இருக்கார். ஸோ ஆரவ் உங்களை பார்த்த உடனே ஹாய் வயான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட நடந்து வந்துட்டுருப்பாரு. ஜங்குக்கும் ஆரவை பார்த்துட்டு இப்போ எதுக்கு அவன் இங்கே வர்றான் வயான்? இது செலிப்ரிட்டிஸ்க்கான ஈவெண்ட் ஜங்குக், எல்லாருமே தான் இருப்பாங்க. நீ வேறு யார்கிட்ட வேணாலும் பேசிக்கோ, ஆனால் இவங்கிட்ட நீ பேசக்கூடாது. ஷூ, அமைதியாக இரு ஜங்குக் அப்படின்னு அவரை நீங்கள் கேஷுவலாக சொல்லிவிட்டு ஆரவ் கிட்டே வந்திருப்பார். அப்படியே அவருக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்து நீங்கள் ஹக் பண்ணுறீங்க. அவருமே ரிட்டன் பேக் ஹக் பண்ணி இருந்திருப்பார். ஜங்குக் இங்கே அப்படியே பற்றிக்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் வயான், ஹவ் ஆர் யூ? ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்க போல இருக்கு, பார்க்கவே முடியல. ஆமாம் ஆரவ், ரீசெண்ட் டேஸில் நிறைய ஆட் ஷூட்ஸ் இருந்துச்சா, அதனால தான் பார்க்க முடியல. பார்த்தேன். ஜியான், நீங்கள் எப்படி இங்கே? அது நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஆரவ். என்ன வயான், அடுத்த ரூமருக்கு நீயே வழிவகுத்து கொடுக்குற போல இருக்கு. ரூமருக்கு பயந்தா செலிப்ரிட்டிஸ் எல்லோரும் ஃப்ரீடமாகவே இருக்க முடியாது ஆரவ். அது உண்மைதான் வயான். ரீசெண்ட் டேஸில் நானும் ஜங்குக்கும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டோம். என் கூட இந்த ஈவெண்ட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டார், அதான் கூட்டிகிட்டு வந்தேன். ஹாப்பி டு see you வயான். நீ நடித்த ஆட் ஷூட்ஸ் எல்லாமே பார்த்தேன். ரிலீஸ் ஆன கொஞ்சம் டேஸ்லேயே நிறைய வியூஸ் போயிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வயான். ஓகே, என்ஜாய் த பார்ட்டி அப்படின்னு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆரவ் அங்கே போயிருந்திருப்பார். இங்கே ஜங்குக்கு அப்படியே நீங்களும் ஆரவும் பேசுகிறத அப்படியே வாயை பொழுது பார்த்துட்ருக்காரு. அப்படியே போகிற ஆரவையே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக்கு அவங்கக்கிட்ட வயான், எனக்கு ஒன்றும் புரியல. என்ன புரியல? நீயும் அவனும் லவ் தானே பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் அப்படியே ஜங்குக்காவே பார்க்குறீங்க. அடுத்த ரூமருக்கு நீயே வழிவகுத்து கொடுத்துட்ருக்கியான்னு கேட்குறான். லவ் பண்ணுற பொண்ணு இன்னொரு பையனை பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறா. ஆனால் அதை பார்த்து கோவப்படாமல் என்னமோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறான். என்னவோ இதெல்லாம்? ஃப்ரெண்டு தான். என்ன? நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜங்குக். அப்போ நீ அவனும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்கிறதெல்லாம்? அதெல்லாம் ரூமர்ஸ். செலிப்ரிட்டிஸ்குள்ளே இந்த மாதிரி 1000 ரூமர்ஸ் வரும் ஜங்குக். எல்லாத்தையுமே நம்பிட்டுருப்பியா? ஏய், அன்னைக்கு நீயே உன் வாயால் என்கிட்ட சொன்னடி, நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அதுவும் 1 இயராக நீ அவனை டேட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன். ஆமாம், நான் சொன்னா நம்பிடுவியா? ஜங்குக்கு அப்படியே உங்களையே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்காரு. என்ன வயன் பேசுகிற? எனக்கு எதுவும் புரியல, தெளிவாக சொல்லு. நானும் அவனும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜங்குக். நாங்கள் 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு யாரோ கிளப்பி விட்ட ரூமர் தான் இந்த டேட்டிங். ஜங்குக் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீயும் அதை நம்பி என்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்ட. உங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த ரூமர்ஸை பயன்படுத்திக்கலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் ஆமாம், நாங்கள் டேட்டிங் தான் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னேன். அப்போவாச்சும் நீ என்னை விட்டுருவேன்னு நம்பி தான் சொன்னேன். ஆனால் நீ அதுக்கப்புறம் தான் இன்னும் ஸ்ட்ராங்கான. நீ லவ் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு நீ தான் வேணும்னு சொன்ன. அப்போது நீ அவனை டேட் பண்ணலையா? நான் சிங்கிள் தான் ஜங்குக். எனக்கு இது வரைக்கும் யார் மேலேயும் ஃபீலிங்ஸே வந்தது கிடையாது. ஒருத்தர் மேலே வந்திருக்க வேண்டியது, ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜங்குக்கோட கண்ணை பார்த்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு மைல்டான ஸ்மைலோடையே உங்களை பார்த்துட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் அந்த பார்ட்டி கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கும். நீங்களும் ஜங்குக்காவும் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நிறைய பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்க. அப்போது அங்கேருந்து ஒரு 2 கண்கள் உங்களையே பார்த்துட்ருக்கு. யாருன்னா அது ஜான் தான். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஜானை பார்த்துருந்துருப்பாரு. ஜான் அப்படியே உங்கள் 2 பேரையும் முறைச்சி பார்த்துட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே அவனை பார்த்துட்டு என்னடா மறப்பு, வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஜான் அப்படியே அந்த ட்ரிங்க்ஸை டேபிளில் வச்சுட்டு உங்ககிட்ட தான் அப்படியே வந்திருந்திருப்பார். நீங்கள் அப்படியே ஜானை பார்த்துட்டு இவனா அப்படின்ற மாதிரி மூஞ்சி அப்படியே திருப்பி வச்சுக்கிறீங்க. ஜான் அப்படியே வயான்,
ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் எவ்ரி திங் ஒயான். நீங்கள் அப்படியே ஜானை பார்க்குறீங்க. என்ன சாரியா? ஆமாம் ஒயான், இதுக்கப்புறம் நான் உன்னோட விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். என்னால் இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஒயான். இது வரைக்கும் நான் பண்ண எல்லாத்துக்கும் சாரி. அண்ட் அன்னைக்கு உன்னை ஆள் வச்சு அட்டாக் பண்ணதுக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன் ஒயான். இதுக்கப்புறம் அப்படி நான் பண்ண மாட்டேன். என்ன திடீர்னு உனக்கு புத்திலாம் வந்திருக்கு? அப்படியே நீங்கள் ஜானை பார்க்குறீங்க. அவனோட கழுத்து, நெத்தி, கையிலலாம் யாரோ அடித்த மாதிரியான ஒரு தடயம் வந்து இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு ஜான்? அது பட வேண்டிய இடத்துல பட்டுருச்சு ஒயான். சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் ஜங்குக்காவை அப்படியே பார்த்துட்டே சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்காவை பார்க்குறீங்க. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஸோ ஜான் அப்படியே இனிமேல் என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது ஒயான். உன்னாலேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். ஓகே, நம்ம ப்ராப்ளமை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். ஓகே பாய் ஒயான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெரிச்சு ஓடி இருந்திருப்பான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கா அப்படியே ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டே ஏதோ வேலை பண்ணியிருக்க போலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. தெரியுது அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ அங்கேருந்து ஒரு டைரக்டர் தான் உங்ககிட்ட அப்படியே ஓடி வந்துட்டு, ஒயான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமா, அப்படி வரியா? ஓகே சார், நீங்கள் போங்க, நான் வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. அந்த டேரக்டர் போயிருந்திருப்பார். நீங்கள் அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. டேரக்டர் ஏதோ தனியாக பேசணுன்னு சொல்கிறாரு, பேசிட்டு வந்துடுறேன் விடு. ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை விட்டுருந்துருப்பார். நீங்கள் அப்படியே அந்த சைடு போயிருந்திருப்பீங்க. அந்த டேரக்டர் ஆக்சுவலாக நீங்களும் ஆரவும் சேர்ந்து ஒரு வெப்சீரிஸ் சைன் பண்ணியிருந்திருப்பீங்கள்ல, அந்த வெப்சீரிஸ்க்கான டேரக்டர் தான். உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசியிருக்கணும் போல். ஸோ அதனால தான் உங்களை தனியாக கூப்பிட்டு பேசிகிட்ருக்காரு. ஸோ ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சீரியஸாக எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வச்சுட்டு பேசுகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. அவர் ஏதோ உங்ககிட்ட சொல்கிறாரு அந்த டேரக்டர். நீங்கள் அப்படியே இப்படி மைல்டாக ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக்கா அப்படியே பார்த்துட்டு திரும்பவும் அந்த டேரக்டர்கிட்ட நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க. ஜங்குக்கா அப்படியே அதை நோட் பண்ணுறாரு. என்ன பேசிகிட்ருக்கா இவ? என்னை பார்த்து பார்த்து வேற பேசிகிட்ருக்கா. ஒரு வேளை என்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாளா? நான் மாஃபியான்றதை சொல்லிட்டாளா என்ன? ஷோ ஜங்குக், எதுக்காக நீ ஒயனை நம்பின? தப்பு பண்ணிட்டியடா அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டாரு. ஸோ ஆஃப்டர் தட் அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ ஆரவுமே வந்திருந்திருப்பார். ஸோ ஆரவ், நீங்கள் டேரக்டர் 3 பேருமே ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு லிட்ரலி அப்படியே வேர்க்குது, அவள் ஏதாவது உண்மையை சொல்லியிருப்பாளா அப்படின்ற மாதிரி. ஸோ ஆஃப்டர் தட் அந்த டிஸ்கஷன்லாம் கம்ப்ளீட் ஆகி இருந்திருக்கும். அந்த பார்ட்டியுமே ஓவர் ஆகி இருந்திருக்கும். நீங்கள் ஜங்குக்கா கூட மேன்ஷனுக்கு தான் வந்திருந்திருப்பீங்க. ஸோ இப்போ 2 பேருமே உங்களோட ரூமில் தான் இருக்கீங்க. ஒயான், அந்த டேரக்டர்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்த? அதுவும் ரொம்ப சீரியஸாக என்னை பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருந்த. என்னை பற்றி ஏதாவது அவர்கிட்ட சொன்னியா? என்ன? நான் மாஃபியான்ற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட்டியா ஒயான்? நீங்கள் அப்படியே ஜங்குக்காவே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, என் மேலே நீ வச்ச நம்பிக்கை இவ்வளோதான் இல்லை? இவ்வளோ நாள் என் கூட இருந்துமே நீ இவ்வளோதான் என்னை நம்புறல ஜங்குக். தப்பிக்கணும்னு நினச்சிருந்தா மற்றவங்க கிட்டலாம் ஹெல்ப் கேட்டுட்டு இருந்துக்க மாட்டேன். நீ என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறல, அப்போவே உனக்கு தெரியாமல் ஓடி போயிருந்திருப்பேன். ஆனால் அந்த பார்ட்டி ஃபுல்லாக உன் கையை பிடிச்சிட்டு உன் கூட தானே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி உன்னை பற்றின உண்மைகளை அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்க முடியும்? அப்புறம் வேறு என்ன தான் அவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருந்தீங்க? வெப் சீரிஸை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆரவுக்கு ஏதோ சைனா ஆட் வந்திருக்கான், அதனால் அவன் நெக்ஸ்ட் வீக்கே கிளம்புறான். அவனால் இந்த வெப் சீரிஸில் நடிக்க முடியாதான், அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தார். ஓ, அப்போது நீங்கள் அந்த வெப் சீரிஸ் பண்ணலையா? ஆரவ் வரல, நான் பண்ணுறேன். அப்போது ஹீரோ மாற்றிட்டாங்களா? யார் அந்த ஹீரோ? ஜியான் ஜங்குக். என்ன? நானா? நீ தான் ஜங்குக். ஒய்யன், என்ன விளையாடுறியா? நான் ஒரு மாஃபியா ஆக்டர் கிடையாது. ஆமாம் ஜங்குக், நீ மாஃபியா தான். ஆக்டிங், டான்ஸிங், சிங்கிங் எல்லாமே தெரிஞ்ச மாஃபியா. ஜங்குக் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நான் உன்னோட எம்வி பார்த்தேன் ஜங்குக். அதில் நீ ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்த, ரொம்ப நல்லா பாடியிருக்க. இவ்வளோ பெரிய ஸ்கில்லை வச்சுட்டு நீ ஏன் அதை வேஸ்ட் பண்ணுற ஜங்குக்? ஒய்யான், இங்கே பாரு, இது எதுவுமே வேணான்னு தான் நான் ஒதுங்கியிருக்கேன்.
அதால தான் நான் மாஃபியாவாகவே ஆனேன். என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது ஒயான். என் அண்ணனோட லைஃபே போயிடுச்சு. என்னால் திரும்ப எதையும் இழக்க முடியாது. ஜங்குக், உன்னத்தை நம்ம இழந்துட்டோன்றதுக்காக நம்மளோட ட்ரீம் பாதியிலே ஸ்டாப் ஆகக்கூடாது ஜங்குக். இந்த மியூசிக் பேண்ட் ஸ்டார்ட் பண்ணுன்றது உங்கள் 2 பேரோட ட்ரீம். அதை நீங்கள் 2 பேரும் அச்சீவ் பண்ணீங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக உங்கள் அண்ணாவுக்கு அப்படி ஆயிடுச்சு. ஆனால் நீ நல்லா தானே இருக்க ஜங்குக். உங்கள் அண்ணாவோட இடத்த நீ தானே ஃபில் பண்ணணும். அவங்களோட ட்ரீமை நீ தானே நிறைவேற்றி கொடுக்கணும் ஜங்குக். நீ இப்படி மாஃபியாவாக இருக்கிறத நினச்சி உங்கள் அண்ணா சந்தோஷப்படுவாரா? ஜங்குக் அப்படியே யோசிக்கிறாரு. அதுக்காக தான் சொல்கிறேன் ஜங்குக், உன்னோட மறைஞ்சு போன ஸ்கில்லை இது மூலயமா நான் வெளியில் கொண்டு வர வைக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இதுக்கு ஒத்துக்கோ ஜங்குக். முடியாது ஒயான், தயவு செஞ்சு என்னை இதுக்காக ஃபோர்ஸ் பண்ணாத. அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போய் அவர் திரும்பி நின்று அதை சொல்லி இருந்திருப்பாரு. நீ லவ் பண்ணுற பொண்ணு கேட்குற, ஒத்துக்க மாட்டியா? ஜங்குக் அமைதியாகவே இருக்காரு. ஒன்றை லவ் பண்ணுற ஒரு பொண்ணு கேட்குறா, அப்போவும் ஒத்துக்க மாட்டியா? ஜங்குக் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஒயான், ரியலி? ஃபால் ஆகிட்டேன் ஜங்குக். ஐ ஃபால் இன் லவ் வித் யூ. ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே டியர்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஸ்மைல் வருது. ஸோ குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் ரிட்டன் பேக் ஹக் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் சீக்ஸை கிராப் பண்ணிவிட்டு, ரியலி உண்மைதான் சொல்கிறியா ஒயான்? என்னை ஃபால் ஆக வச்சுட்டடா பொறுக்கி, மாஃபியா பொறுக்கி ஃபால் ஆக வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் லிப்ஸில் வந்து அப்படியே கிஸ் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் ரிட்டன் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரிட்டன் பேக் கிஸ் பண்ணுறது. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பியாக உங்களை வந்துட்டு டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் கிஸ்ஸஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டே இருந்திருக்கும். கிஸ் பண்ணிக்கிட்டே 2 பேரோட ட்ரெஸ்ஸுமே கலண்டு கீழே விழுது. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஜங்குக்காவை ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீ வெப் சீரிஸில் நடிப்பேன்னு சொல்லு, அப்போ தான் இதுக்கு நான் அலோ பண்ணுவேன். உனக்காக என்ன வேணாலும் பண்ண வேண்டி அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணி இருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போயிட்டு அந்த பெட்டில் அப்படியே போட்டிருந்திருப்பார். ஸோ அப்புறம் என்ன நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சிறப்பாகவே நடந்திருந்திருக்கும். ஒரே ஹாஷாக வைல்டாக போயிருந்திருக்கும். ஸோ நீங்களும் ஜங்குக்காக்கு ஈக்குவலாக அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அப்படியே அன்றைக்கி 2 பேருமே நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து பிகின் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 2 பேருமே அப்படியே மூச்சு வாங்க படுத்திருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து, ஆனாலும் எனக்கு அந்த ஆரோவை பார்த்தா கோவம் வருது ஒயான். நீ அவன் கூட வெப் சீரிஸ் நடிக்காமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன் இப்போவும் கோவம் வருது? நாங்கள் 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறமும் ஏன் கோவப்படுற? வெளியில் எல்லாரும் நீங்கள் 2 பேரும் தான் லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு ரூமர்ஸ் போயிட்டுருக்குல்ல, அப்புறம் எப்படி கோவம் வராமல் இருக்கும்? அப்போது அந்த ரூமரை மாற்றிடுவோம். எப்படி? வெளியில் நீயும் நானும் க்ளோஸாக இருப்போம். அப்போது ஆரவை விட்டுட்டு எல்லோரும் நான் ஒன்றை தான் டேட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்போது நீ என்னை டேட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு உங்களை இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக இழுத்து அதை கேட்டிருந்திருப்பார். அஃப்கோர்ஸ் பண்ணுறேன். வெப் சீரிஸ் முடிஞ்சதும் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணும். ஓகே மை பப்பி கால் அப்படின்னு வந்து கிஸ் பண்ணியிருந்திருப்பார். ஜங்குக், ஆக்சுவலாக எனக்கு யார் மேலேயுமே ஃபீலிங்ஸ் வராமல் போனதுக்கு நீ தான் காரணம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? அன்றைக்கி நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் நான் உன்னை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறத்துலேருந்து நீயும் என்னை காண்டாக்ட் பண்ணல, உன்னை பார்க்கவும் முடியல. அப்புறம் காலங்கள் போச்சு, இயர்ஸ் பாஸ் ஆச்சு. நான் என்னோடய ஆக்டிங் லைனில் ரொம்ப பிஸியாகவே இருந்தேன். உன்னை பற்றின தாட்ஸ் எனக்கு வரவே இல்லை. ஆனால் உன்னை நான் நிறைய டைம் எதிர்பார்த்துருக்கேன் ஜங்குக். என்கிட்ட நீ வந்து திரும்பவும் பேசுவியா, அதே மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுவியான்னு உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இயர்ஸ் பாஸ் ஆக அதை பற்றின தாட்ஸ் எனக்கு அப்படியே எரேஸ் ஆகிடுச்சு. அதனால தான் எனக்கு உன்னை பார்த்ததுமே ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஆனால் நீ எனக்கு 8 வயசில் ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொன்ன உடனே நீ தான்றதை நான் கண்டுபிடிச்சேன் பார்த்தியா. உன்னை பற்றின தாட்ஸ் எனக்கு ஏதோ ஒரு மூலையில் இருந்ததுனால தான் எனக்கு யார் மேலேயுமே ஃபீலிங்ஸ் வராமல் போச்சுன்னு நினைக்கிறேன். உனக்காக என்னோடய ஹார்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கு ஜங்குக்.
ஜங்குக் அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் ஃபோர்ஹெட் அப்படியே அட்டாச் பண்ணியிருந்திருப்பாரு. ஐ லவ் யூ ஜங்குக், லவ் யூ டூ பேபி கால் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க ரெண்டு பேருமே. ஆஃப்டர் தட் இப்போது அந்த வெப் சீரிஸோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகி இருந்திருக்கும். அந்த ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னா, நீங்களும் ஜங்குக்காவும் சின்ன வயசில் ஒரே ஸ்கூலில் படித்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு டைரெக்ஷனில் போயிருந்திருப்பார், நீங்கள் ஒரு டைரெக்ஷனில் போயிருந்திருப்பீங்க. ஆஃப்டர் ஸோ லாங் இயர்ஸ் நீங்களும் அவரும் வந்துட்டு ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயீஸாக ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் எப்படி ஃபீலிங்ஸ் வருது, எப்படி லவ் பண்ண போகிறீங்க, அதுக்கு இடையில என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ஸ்டோரியே. ஜங்குக் லிட்ரலி தான் ஒரு மாஃபியான்றதையே மறந்துட்டு ஃபுல் இன்வால்மெண்ட்டாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 டேக் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி இருந்திருக்கும். ஆஃப்டர் இந்த 3rd டேக்குக்கு அப்புறம் அவர் பிடிச்சிக்கிட்டாரு. செம்ம சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்திருப்பார். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ், சொல்லவே தேவையில்ல, நீங்களும் வேறு லெவலில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஷூட்டிங் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்திருக்கும். அண்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஆரவை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருந்திருக்கும். ஜங்குக்காக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அண்ட் இந்த ஷூட்டிங்ஸ்க்கு இடையில நீங்களும் ஜங்குக்காவும் எப்போல்லாம் மேன்ஷனுக்கு வரீங்களோ அப்போல்லாம் ஒரு மேக் அவுட் செஷன்னு ஜாலியாக ஜல்சா பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒன் டே ஷூட்டிங்கில் ஒரு சீன் என்னென்னா, நீங்களும் ஜங்குக்காவும் ஷவருக்கு கீழே நின்று 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே பாத் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி. ஜங்குக்கா வந்துட்டு கீழே ஒரு ட்ராக் பேண்ட் போட்டிருந்துருப்பாரு, நீங்கள் வந்துட்டு ஒரு பிரேசர் கீழே ஒரு பேண்ட்டி அது மட்டும் தான் போட்டிருக்கீங்க. ஸோ அதோடு நீங்கள் 2 பேரும் அந்த ஷவருக்கு கீழே நினச்சிட்டே அப்படியே கடல்ஸ் பண்ணிகிட்டே பாத் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி. ஸோ அந்த சீன் வந்துட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜங்குக்கா லிட்ரலி உங்ககிட்ட அப்படியே கடல்ஸ் பண்ணிக்கிட்டே, ஊரே பார்த்து நடுங்கிற மாஃபியாவாக இருந்தேன்டி நான், என்னை எப்படி மாற்றிட்டல நீ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பேக் சைடு நின்றுட்டுருக்கார் அவர். உங்கள் நெக்கு கிட்டே வந்து கடல்ஸ் பண்ணிகிட்டே இந்த மாதிரி பேசிகிட்ருப்பார். அவரோட கை உங்கள் ஹிப்பில் அப்படியே ரேப் ஆகியிருக்கு. ஸோ அந்த கையை நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு, எஸ், இந்த டீமனை இந்த ஏஞ்சல் கிட்டே நான் ஃபாலோ ஆக வச்சுட்டேன், யூ ஆர் மைன், ஆல்வேஸ் மைன் அப்படின்ற மாதிரி கடல்ஸ் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அங்கேருந்து டேரக்டர் கட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். ஜங்குக்கு அப்படி இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்துருக்கலாம்ல, இது பெட்ரூம் இல்லை ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நகர்ந்து போயிருந்திருப்பீங்க. இப்படி தான் அந்த ஷூட்டிங் ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக போயிருந்திருக்கும். 2 பேரும் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணி முடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ இப்போ ஒன் டே அந்த டேரக்டர் தான் உங்ககிட்ட வந்துட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி, வயான் 2 பேரும் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லா சீன்ஸுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு, எல்லாமே ஓகே தான். அண்ட் இந்த சீரீஸ்க்குன்னு ஒரு பர்டிகுலர் சாங் தேவைப்படுது வயான், அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அது மட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் எடிட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம், சீரீஸையும் ரிலீஸ் பண்ணிடலாம் வயான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் யோசிக்கிறீங்க, சாங் தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ஐடியாவை வந்து கொண்டு வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் அந்த டேரக்டர்கிட்ட அந்த ஐடியாவுமே எக்ஸிக்யூட் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் தட் நீங்களும் ஜங்குக்கும் மேன்ஷனில் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. நீங்கள் தான் ஜங்குக் கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க இந்த மாதிரி, ஜங்குக் இன்றைக்கி டேரக்டர் என்கிட்ட வெப் சீரிஸ்க்கு ஒரு சாங் ஆட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஓ சூப்பர் வயான், இதுக்குன்னு பர்டிகுலராக ஒரு சாங் இருந்தால் நல்லா தான் இருக்கும், பண்ணட்டும். அது ஜங்குக், சொல்லு வயான். நான் உன்னை கேட்டால் நீ பண்ணுவியா? என்னன்னு சொல்லு பேபி. ஏன் அந்த சாங்கை நீ ரெடி பண்ணக்கூடாது? ஜங்குக் அப்படியே ஒர்க் பண்ணுறதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. ப்ளீஸ் ஜங்குக், நீ சிங்கர் தானே? சிங்கராக இருந்தேன், இப்போ இல்லை. நீ சொன்னன்றதுக்காக தான் இந்த ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கேன் வயான், என்னை இதெல்லாம் பண்ண சொல்லாத. ஜங்குக் ப்ளீஸ்டா, இங்கே பாரு, உன்னோட ஆக்டிங் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் உன்னோட சிங்கிங்கையும் கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுவாங்க ஜங்குக். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீ ஒரு சிங்கராக தான் இருந்திருக்க, அது எல்லாருக்குமே தெரியும். உன்னோட ஆக்டிங் ஸ்கில்லை நீ வெளியில் கொண்டு வந்த மாதிரி இந்த சிங்கிங்கையும் வெளியில் கொண்டு வரலாம்ல. ஜங்குக் அப்படியே யோசிக்கிறாரு. ப்ளீஸ் ஜங்குக், எனக்காக பண்ண. பட் வயான், எனக்கு டச் விட்டு போச்சு வயான், நான் ஏதாவது பண்ணி சீரீஸ் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக சீரீஸ் ஃப்ளாப் ஆகாது. அதுக்கு பதிலாக இன்னும் அதிகமாக ஹிட்டாக தான் ஆகும். நீ வேணா பாரு. எனக்காக பண்ண ஜங்குக் ப்ளீஸ்.
சரி ஓகே, நாளைக்கு டேரக்டர்கிட்ட ஸ்டுடியோக்கு வரேன்னு சொல்லு. ம், தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு போய் நீங்கள் வந்துட்டு ஜங்குக்காவோட சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஜங்குக்கா வந்துட்டு அந்த ஸ்டுடியோவுக்கு போயிருந்திருப்பார். அந்த சாங் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷனில் வந்து இறங்கி இருந்திருப்பார். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த சாங்மே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அது ஒரு வழியாக ரெடியும் பண்ணி இருந்திருப்பார். ஸோ எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். பட் ஜங்குக்கா வந்துட்டு அது என்ன சாங் அப்படின்றத உங்ககிட்ட மட்டும் ரிவீல் பண்ணவே இல்லை. அந்த டேரக்டருக்கும் அந்த எடிட்டிங் டீமுக்கும் மட்டும்தான் தெரியும் அது என்ன சாங் அப்படின்ட்டு. ஸோ அது யாருக்குமே உங்ககிட்ட தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்கள் எத்தனையோ வாட்டி கேட்டிருப்பீங்காட்டி அது என்ன சாங்டா, எனக்கு பாடி காட்டுறா, என்ன சாங்டா காட்டுடா அப்படின்னு கேட்டிருந்துருப்பீங்க. அது சர்ப்ரைஸ், நீ பொறுமையாக வெயிட் பண்ணி கேளு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். ஸோ நீங்களும் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு வேளையாக எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருந்திருக்கும். சீரீஸ் பக்காவாக ரெடி ஆகி இருந்திருக்கும். ஜங்குக்கா வந்துட்டு அந்த டேரக்டர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்திருப்பார். இந்த மாதிரி கம்மிங் July 1 வந்துட்டு என்னோட பர்த்டே, ஸோ அன்னைக்கு வந்து இந்த வெப் சீரிஸை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருப்பார். ஸோ அந்த டேரக்டரும் ஓகே சொல்லி இருந்திருப்பார். ஸோ அனௌன்ஸும் பண்ணி இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி ஒயனோட பர்த்டே அன்னைக்கு வெப் சீரிஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே. ஸோ உங்களோட பர்த்டேக்காக ஒரு பார்ட்டி ஹால் வந்து அரேஞ்ச் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நீங்களும் ஜங்குக்கா வந்து அங்கே ரொம்ப கிராண்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ரெட் வித் கோல்டு கலரில் ஒரு பார்ட்டி வியர், ஜங்குக்கா பிளாக் வித் ரெட் கலரில் ஒரு பார்ட்டி வியர், ரொம்ப அழகாக ரெடி ஆகி போயிருக்கீங்க. ஸோ வந்ததுமே எல்லாருமே உங்களுக்கு பர்த்டே விஷலாம் பண்ணி வெல்கம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜங்குக் எல்லாருக்கிட்டேயும் இந்த மாதிரி நான் சீரீஸ்க்காக ஒரு சாங் பாடியிருக்கேன், அந்த சாங் வந்து கேட்கணுன்னு சொல்லி ஒயன் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தா. ஸோ அந்த சாங்கை நான் இங்கே ஃபஸ்ட்டு பாடிடுறேன், அதுக்கப்புறமேட்டு நம்ம எல்லோரும் சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பார். ஸோ இப்போ அந்த ஸ்டேஜில் ஜங்குக் தான் மைக் வச்சுட்டு அந்த பாட்டை பாடுறதுக்காக ரெடியாக இருக்கார். ஸோ கீழே எல்லாருமே உட்காந்து அதை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் என்னோடய பாஸ்ட்டில் ஒரு சிங்கராக தான் இருந்தேன்னு. பட் என்னோடய லைஃப்பில் நடந்த அந்த மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்னால என்னோட அந்த சிங்கிங் கரியரை நான் பாதியிலே ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போச்சு. பட் ஒயன் தான் என்னோட அந்த சிங்கிங் ஸ்கில்லை மறுபடி தூண்டி விட்டு என்னை பாட வச்சுருக்கா. அண்ட் எல்லாருக்கிட்டேயும் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். நானும் ஒயனும் டேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னோடனே எல்லாருமே அப்படியே உங்களை திரும்பி பார்த்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. எஸ், வி லவ் ஈச் அதர். ஸோ நீ ரொம்ப நாளாக என்கிட்ட பாடுன்னு கேட்டுட்டு இருந்த சாங் தானே ஒயனுது, உனக்காக இதை பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சாங்கை பாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ என்ன சாங் அப்படின்னா ஜங்குக்காவோட ஸ்டில் வித் யூ சாங் இருக்குல்ல, அதுதான் பாடி இருந்திருப்பார். அந்த சாங் இதில் நான் ஆட் பண்ணலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் முடியலடா. ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாங்கை கேட்டதுமே உங்களுக்கு அப்படியே டியர்ஸ் ட்ராப்லெட்ஸாக விழுந்துக்கிட்டே இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே அவ்வளோ லவ்லியாக ஜங்குக்காவை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் எல்லாருக்குமே அந்த சாங் பிடிச்சிருந்துருக்கும். ஜங்குக்கா அந்த ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி வந்த உடனே நீங்கள் அப்படியே குடு ஜங்குக்கா கிட்டே ஓடி போயிட்டு அவர் அப்படியே ஹக் பண்ணி அவருக்கு அப்படியே லிப் கிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க எல்லாரும் முன்னாடியுமே. ஸோ எல்லாருமே உங்களை பார்த்துட்டு அப்படியே கிளாப் பண்ணி இருந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஜங்குக்காவை பார்த்துட்டு சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜங்குக், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ, லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் எல்லாருமே உட்காந்து அந்த சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோடு வந்து பார்த்துருந்துருப்பீங்க. அஃப்கோர்ஸ் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்களும் ஜங்குக்காவும் மேன்ஷனுக்கு கிளம்பி வந்துருந்துருப்பீங்க. ஸோ உள்ளே போனதுமே ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு மாற்றி அவ்வளோ டீப்பாக உங்கள் லிப்ஸை கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஜங்குக்கா அப்படியே கீழே குனிஞ்சு உங்கள் காலில் போட்டிருந்த 2 ஸ்லிப்பரையுமே அவரோட ஒரு கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே ஒரே கையில் லிஃப்ட் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் அப்படியே அவரோட நெக்கை இன்னும் டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே லிப் கிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ ஜங்குக்கா கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்திருப்பார். ஆஃப்டர் தட் உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது. 2 பேரும் பாத்ரூமில் அந்த ஷவருக்கு கீழே அவ்வளோ டீப்பாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணி அந்த பெட்டில் வந்து போட்டுட்டு உங்கள் மேலே அப்படியே பாஞ்சு இருந்திருப்பார். ஸோ நிறைய கிஸ்ஸஸ், கடல்ஸ், வைல்டான ஒரு மேக் அவுட் போயிருந்திருக்கும். ஆஃப்டர் தட் அந்த மேக் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அப்படியே ஜங்குக்காவை பார்த்துட்டு ஐ லவ் தட் சாங், ரியலி யா, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ, இட்ஸ் ஒன்லி ஃபார் யூ.
யூடா மாஃபியா பொறுக்கே. லவ் யூ டூ மை பேபி கார் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இந்த பர்த்டே ஸ்பெஷல் 2K ஸ்பெஷல் ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படி அந்த ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே ஒரு வார்த்தையில் கமெண்ட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா என்னோடய பர்த்டே அன்னைக்கு அதை பார்த்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஓகே எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். OT7 Purple You. Hi Purple You.